தானியேல் 7ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தலைப்பு 4 மிருகங்கள் பகுதி 1. 4 மிருகங்கள் பகுதி 1. 4 பீஸ்ட் பார்ட் 1. இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம இன்றைக்கு நம்ம வேதத்தை திறந்து நம்ம ஆராய போறோம். 4 மிருகங்கள் பார்ட் 1. தானியேல் 7ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம ஆராய போறோம். 10 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க போறோம். 10 பாயிண்ட்ஸ். நான் இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை ரொம்ப ஸ்லோவா மெதுவாக தான் நம்ம படிக்க போறோம். ஏன்னா இப்பதான் நம்ம உண்மையிலேயே தீர்க்க தரிசன பகுதிக்குள்ளாக நுழைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே தானியேல் 2ல ஒரு முறை நம்ம நுழைஞ்சோம். அதுக்கப்புறம் மீண்டுமாக கதை பகுதிக்குள்ளாக நம்ம வந்தோம். கதை வழியாய் தீர்க்க தரிசனங்களை நம்ம படித்துக் கொண்டோம். இப்ப தீர்க்க தரிசன வார்த்தைகளின் வழியாய் தீர்க்க தரிசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம புரிஞ்சுக்க போறோம். 10 கருத்துக்கள், 10 பாயிண்ட்ஸ், 10 கேள்விகள், 10 கருத்துக்களை நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம ஆராய போறோம். தயவு செய்து ஒவ்வொரு கிளாஸும் மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா இனிமேல் வர்ற கிளாஸ் நீங்க இடையில போய் படிச்சாலும் புரியாது. சரிங்களா? ஒரு சில பேரா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஒரு சில பேர் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு கிளாஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஒரு பாடம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னைக்குள்ள மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் கண்டிப்பா புரியாது. இன்னைக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்க இந்த கிளாஸை படிச்சாதான் அடுத்த கிளாஸ் அவங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு வேத பாட வகுப்பையும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதுங்க. அதுக்காக ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வர முடியல, செவ்வாய்க்கிழமை கலந்து கொள்ள முடியாட்டா எப்படியாவது யூடியூப்லயாவது கேட்டு நோட்ஸை போட்டுருணும். சரிங்களா? இல்லாட்டா புரியவே புரியாது. இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு 10 மெசேஜஸ் அதாவது இருக்குது. சரிங்களா? ஒரு 10 பிரசங்கத்தையாவது பைபிள் ஸ்டடியாவது நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். வேதத்தை ஆராய போறோம். அவ்வளவுதான். அநேக வசனங்களை கொண்டு ஆராய போறோம். அதனால நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தயவு செய்து தானியேல் 7ஆம் அதிகாரத்தை இந்த வரக்கூடிய வாரத்துல ஒரு 20 முறையாவது வாசிச்சிருங்க. ஜெபத்தோடி முழங்கால் போட்டு ஒரு 20 டைம்ஸ் வாசிச்சிருங்க. சரிங்களா? நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்றேன், இல்லாட்டா உங்களுக்கு புரியாது. எத்தனை முறை வாசிக்கணும்? 20 டைம்ஸ். அது 20 முறையாவது தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சிடும். சரிங்களா? 20 முறையாவது மேலையும் கீழையும் கீழையும் மேலையும் நடுசுல மேல நடுசுல கீழே மெதுவா ஃபாஸ்டா அப்படி ஜெபத்தோடி காலையில மத்தியானம் சாயந்தரம் எப்படியாவது 20 முறையாவது தானியேல் 7ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். அப்படி வாசிச்சாதான் உங்களுக்கு புரியணும். சரிங்களா? அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம கேட்க போகிற சத்தியத்தை ஒரு 5 முறை கேட்டாதான் புரியும். எத்தனை முறை கேட்கணும்னு சொன்னேன்? 5 முறையாவது கேட்கணும். சரிங்களா? ஜெபத்தோடி நீங்க அதை கேட்கும்படி கேட்டுக்கொள்றேன். நான் ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஏன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு சத்தியத்தையும் தயவு செய்து ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து தானியேல் 7ஆம் அதிகாரத்தை படிக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய மகா பெரிய கிருபை இரக்கத்தினால ஆண்டவரே, தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் தியானம் செய்ய எங்கள் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது இம்மட்டும் வழி நடத்தின எபினேசர் நீர் எங்களோட தொடர்ந்து கூட இருந்து ஆண்டவரே, எங்களுடைய சோர்வை நாங்கள் பொருட்படுத்தாதபடி, எங்கள் குடும்பங்களை நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பொருட்படுத்தாதபடி, எங்களுடைய சவால்களை பொருட்படுத்தாதபடி, வேலை பார்க்கிற இடத்துல நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டங்களை பொருட்படுத்தாதபடி, எதையும் பொருட்படுத்தாதபடி, எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வசனத்தின் மேலே நாங்கள் தாகமாய் ஆசையாய் இருக்க எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை உங்க கிருபையினால ஆண்டவரே, இந்த அற்ப பாவி இந்த சத்தியத்தை எடுக்கும்போது என் நாவை முற்றிலும் நீ சுத்தப்படுத்தும். நான் அசுத்தமானவன் ஐயா. முற்றிலும் என்னுடைய மனதையும் நாவையும் கருத்து சுத்தப்படுத்தி உங்க வார்த்தையினாலே எங்களுக்கு எளிமையான வசனங்களினாலே நாங்கள் உண்மை புரிந்து கொள்ள கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? மிகுந்த ஜெபத்தோடு நீங்க என்ன செய்யணும் கேட்கணும். எத்தனை பாயிண்ட்ஸ் படிக்க போறோம்னு சொன்னேன்? 10 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்தை படிக்கணும். என்ன தலைப்பு? 4 மிருகங்கள் பகுதி 1. 4 பீஸ்ட் பார்ட் 1. சரிங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1,
பாயிண்ட் நம்பர் 1. தானியேல் 7ஆம் அதிகாரம் ஒரு 7 பாயிண்ட்ஸ் குறித்து பேசு. 7 பாயிண்ட்ஸ் இன் Daniel chapter 7. அதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1 என்னது? 7 பாயிண்ட் from Daniel chapter 1. Daniel chapter 7. 7 முக்கியமான காரியங்கள். தானியேல் 7ல சொல்லப்படுகிற 7 முக்கியமான காரியங்கள். அந்த 7 முக்கியமான காரியங்கள் என்னன்னு முத பார்த்துவோம். சரிங்களா? That's the first point. 7 points from Daniel chapter 7. அந்த 7 பாயிண்ட் என்ன? அந்த 7 பாயிண்ட் என்ன? எல்லாரும் அப்படியே நீங்க தானியேல் 7ல மாத்திரம் உங்க கவனத்தை வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பாயிண்ட் நம்பர் 1, 4வது வசனம், முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. எது போல இருந்துச்சு? சிங்கத்தை போல இருந்தது. அப்ப அங்க என்ன இருக்குது? சிங்கம் இருக்குது. சிங்கம். சரிங்களா? அடுத்தது எத்தனை பாயிண்ட் பார்க்க போறோம்னு சொன்னேன்? 7 பாயிண்ட்ஸ். 7 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு படிப்படியா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன வருது? சிங்கம் இருக்குது. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 5ல பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். சரிங்களா? என்ன வார்த்தை வருது? கரடி. கரடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அடுத்தது verse 6, 6வது வசனம். 6வது வசனம், அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். சரிங்களா? அப்ப அடுத்த வசனம் என்ன வார்த்தை வருது? 6வது வசனத்துல சிவிங்கி. நீங்க எழுதிக்கங்க. முதல்ல சிங்கம், 2வது கரடி, 3வது சிவிங்கி, லைன், பேர், லெப்பர்ட். 4வது 7வது வசனம் பாருங்க. 7வது வசனத்துல, அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. இந்த 4வது மிருகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? கெடியும் பயங்கரமுமான மிருகம். சரிங்களா? கெடியும் பயங்கரமுமான மிருகம். இதுதான் 4வது பாயிண்ட். சரிங்களா? 5வது பாயிண்ட் என்ன? 8வது வசனம். 5வது பாயிண்ட் என்ன? 8வது வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழுப்பிற்று. சின்ன கொம்பு. verse 7ல என்ன கொம்பு, என்ன மிருகம் படிச்சோம்? கெடியும் பயங்கரமான மிருகம். ட்ரெட்ஃபுல் அண்ட் டெரிபிள் பீஸ்ட். இதனமா ட்ரெட்ஃபுல் அண்ட் டெரிபிள் பீஸ்ட். இப்ப 8வது வருஷத்துல என்ன பாயிண்ட் படிக்கிறோம்? சின்ன கொம்பு. சரிங்களா? சின்ன கொம்பு. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 6, 10வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. 6வது பாயிண்ட் என்ன? கண்டுபிடிச்சிங்களா? ஜட்மெண்ட். நியாய சங்கம் இருக்குதுங்களா? இந்த நியாய சங்கம் என்ற வார்த்தை இந்த அதிகாரத்துல 3 முறை வருது. இப்ப 10வது வசனத்துல நியாய சங்கம்னு வந்துச்சா? 21வது வசனம் பாருங்க. verse 21, 21வது வசனத்துல, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு இருக்குதுங்களா? நியாய விசாரிப்பு. அப்ப நியாய விசாரிப்புன்னு ஒண்ணு இருக்குது. verse 26, 26வது வசனம் பாருங்க. 26வது வசனம், ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 26ல நியாய சங்கம் உட்காரும். பாத்தீங்களா? அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட், நியாய சங்கம் என்ற வார்த்தை எத்தனை முறை வருது தானியேல் 7ஆம் அதிகாரத்துல? 3 முறை வருது. என்னென்ன வசனம்? தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10வது வசனம், 21வது வசனம், 26வது வசனம். சரிங்களாமா? கிடைச்சுங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்தாச்சு? வெரி குட். எத்தனை பாயிண்ட் பார்த்துக்கிறோம்? 6 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 7 என்ன? verse 14, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்கள. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும்
கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. என்ன பாயிண்ட்? ஒரு 7th பாயிண்ட், அழியாத ராஜ்யம். பாயிண்ட் வருதா? அழியாத ராஜ்யம், கிங்டம் தட் வில் நெவர் பி டெஸ்ட்ராய்டு, அழியாத ராஜ்யம். பாருங்களேன், இப்ப அதே வார்த்தை verse 27 பாருங்க, 27வது வசனம் பாருங்க, அங்க வருதான்னு பாருங்க. 27வது வசனம், வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். வந்துருச்சா? இப்ப 14வது வசனம் படிக்கும் போது என்ன வார்த்தை வந்துச்சு? அந்த ராஜ்யம் அழியாது. ஆனா 27வது வசனம் என்ன என்ன பாயிண்ட் வந்துருச்சு? நித்திய ராஜ்யம், இட்டர்னல் கிங்டம். இட்டர்னல் கிடைச்சிருச்சுங்களா? என்ன சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல? எதை படிக்க போறோம்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 7 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? 7 பாயிண்ட்ஸ். என்னென்ன பாயிண்ட்ஸ் படிக்க போறோம்? பாயிண்ட் நம்பர் 1 என்னது? சிங்கம். பாயிண்ட் நம்பர் 2 என்னது? கரடி. பாயிண்ட் நம்பர் 3 என்னது? சிவிங்கி. பாயிண்ட் நம்பர் 4 என்னது? கெடியும் பயங்கரமான மிருகம். பாயிண்ட் நம்பர் 5 என்னது? சின்ன கொம்பு. பாயிண்ட் நம்பர் 6 என்னது? நியாய சங்கம். பாயிண்ட் நம்பர் 7 என்னது? அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். மறந்துடக்கூடாது. தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லணும், தானியேல் 7ஆம் அதிகாரம் எதைப்பா குறித்து பேசுது அப்படின்னா இந்த 7 பாயிண்ட்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை 20 முறை வாசிங்க தயவு செய்து. அடுத்த கிளாஸுக்கு வர முன்னாடி ஜெபத்தோடு 20 முறை வாசிச்சிருங்க. நிதானமா நிதானமா வாசிச்சு பாருங்க, ஃபாஸ்டா வாசிச்சு பாருங்க, மேலே கீழே வாசிங்க, கீழே இருந்து மேல வாசிங்க. ஜெபத்தோடு 20 முறை வாசிச்சிருங்க. மனப்பாடம் கூட பண்ணிருங்க. 28 வசனம் தான், மனப்பாடம் பண்ணிடலாம். 10 கிளாஸ் இருக்குல்ல, இப்ப எவ்வளவு நாள் இருக்கு? ஒரு வாரத்துக்கு 7 நாள், 10 கிளாஸ்னா 70 நாள் இருக்கு. 70 நாள்ல 28 வசனம் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப 7 பாயிண்ட்ஸ் இன் டானியல் 7. பாயிண்ட் நம்பர் 2, கனெக்ஷன் பிட்வீன் டானியல் 7 அண்ட் ரெவலேஷன். தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பார்க்கலாமா? ஒரு ஒற்றுமைகள் சொல்லலாம். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் டானியல் சாப்டர் 7 அண்ட் ரெவலேஷன். கனெக்ஷன் சொல்லலாம், சிமிலாரிட்டின்னு சொல்லலாம். பார்க்கலாமா? இப்ப இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கும் தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகம் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாரும் ரெவலேஷன் போங்க, புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் போங்க. வெளிப்படுத்தல்ல 13ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்க போறோம். முதல் 2 வசனம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆழமா வேதத்தை கொஞ்சம் ஆராய போறோம். ஜெபத்தோடு நீங்க காத்துருங்க. சரிங்களா? மனசுல ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவர் புரிய வச்சுக்குவாங்க. வெளிப்படுத்தல் 13ல முதல் வசனம், 2வது வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் வலுசிற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கும் இந்த ரெவலேஷன் verses 1 and 2 இந்த 2 வசனத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குன்னு பாத்துருவோமா? சரி, அப்படியே பாயிண்ட் எழுதுங்க. என்னென்ன இப்ப 4வது தானியேல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சிங்கத்தை பார்த்தோமா? சிங்கம் இருக்குதுங்களா இல்லையா? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல சிங்கம் இருக்கா? இப்ப இங்க சிங்கம் இருக்கா இல்லையா? ரெவலேஷன் 13ல verse 2ல சிங்கத்தின் வாய் அப்படின்னு இருக்குங்களா? இங்க சிங்கம் இருக்கா? சிங்கம்.
சரிங்களா? நீங்க ஒரு விரல தானியல் 7ல வச்சுக்கோங்க, இன்னொரு விரல வெளிப்படுத்தல் 13ல வச்சுக்கோங்க. தானியல் 7ல 4வது வசனத்துல என்ன வருது? சிங்கம் வருது. வெளிப்படுத்தல் 13 2வது வசனத்துல என்ன வருதுங்க? சிங்கம் வருது. தானியல் 7ல 5வது வசனத்துல கரடி வருதா? தானியல் 7:5 கரடி வருதா? வேர். இங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருக்குங்களா? கரடி இருக்கா? சரி, பாயிண்ட் நம்பர் 3. தானியல் 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல சிவிங்கி வருதா? டேனியல் 7:6ல சிவிங்கி வருதா? அதே மாதிரி ரெவலேஷன் 13ல verse 2ல நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. சிறுத்தை வந்துருச்சா? சிறுத்தை வந்துருச்சுங்களா? கரெக்டா? இப்ப அடுத்த பாயிண்ட் தானியல் 7ஆம் அதிகாரத்துல verse 3. தானியல் 7ஆம் அதிகாரம் verse 3 பாருங்க. அப்பொழுது 4 பெரிய மிருகங்கள் எங்க இருந்து எழுந்துச்சு? வசனத்தை பாருங்கம்மா, வசனத்தை பாருங்க. தானியல் 7:3வது வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? 4 அந்த பெரிய மிருகங்கள் எங்க இருந்து எழும்பிச்சு? சமுத்திரத்திலிருந்து எழும்பிச்சு. அப்படிதானமா? என் கூட இருக்கீங்களா? இப்ப ரெவலேஷன் 13ல ரெவலேஷன் இப்ப டேனியல் 7ல 4 மிருகம் சமுத்திரத்துக்கு எழும்புது. இங்க ரெவலேஷன் 13ல verse 1 பாருங்க. இங்கேயும் ஒரு மிருகம் இருக்கா? பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய மிருகம் எங்க இருந்து எழும்பி வருதுங்க? சமுத்திரத்தில். சிமிலாரிட்டிஸ் கிடைக்குதுங்களா? சிங்கமும் இருக்குது, இங்கேயும் சிங்கம் இருக்குது, அங்கேயும் கரடி இருக்குது, இங்கேயும் கரடி இருக்குது, அங்கேயும் சிறுத்தை இருக்குது, இங்கேயும் சிறுத்தை இருக்குது. அங்க மிருகங்கள் எங்க இருந்து எழும்பி வருது? 4 மிருகமும் சமுத்திரத்தில் எழும்புது. இங்க இந்த மிருகம் எங்க இருந்து எழும்புது? சமுத்திரத்திலிருந்து எழும்புது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேர்ட் பாயிண்ட் இல்ல, சிமிலாரிட்டிஸ். நம்ம இந்த ஒற்றுமைகள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒற்றுமைகள். இப்ப தானியல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். தானியல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலாம் வேற்றுருவமா இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன அப்படின்னு வருது. இருக்குங்களா? அதே மாதிரி இங்க 10 கொம்பு இருக்கா? ரெவலேஷன் 13ல verse 1ல பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இருக்குங்களா? சரிங்களா? அப்ப 10 கொம்புகள் இருக்குது. அவ்வளவுதான். இந்த 5 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும் எனக்கு. நான் ரொம்ப உங்களை குழப்ப தேவையில்லை. சரிங்களா? அப்ப இங்கேயும் சிங்கம், இங்கேயும் சிங்கம், அங்கேயும் கரடி, இங்கேயும் கரடி, அங்கேயும் சிறுத்தை, இங்கேயும் சிறுத்தை. அந்த மிருகம் சமுத்திரத்தில் எழும்புது, இந்த மிருகமும் சமுத்திரத்தில் எழும்புது. அங்கேயும் 10 கொம்பு, இங்கேயும் 10 கொம்பு. கிடைச்சிருச்சுங்களா? இப்ப சொல்லுங்க, தானியல் 7ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல முதல்ல எழும்புதுல சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழும்புதுல, இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? நீங்க தானியல் படிக்காம வெளிப்படுத்தல படிக்கவே முடியாது. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் நம்ம இப்ப தானியல் படிக்கிறோம் தெரியுமா? தானியல் படிச்சாதான் வெளிப்படுத்தல் படிக்கும். இப்ப தானியல் 7ஆம் அதிகாரத்துல இந்த சிங்கம் யாரு, இந்த கரடி யாரு, இந்த சிறுத்தை யாரு, இந்த 10 கொம்புகள் யாரு அப்படின்னு நம்ம படிச்சாதான் வெளிப்படுத்தல் போகும்போது அந்த சிங்கம் அந்த கரடிக்கும் அந்த சிறுத்தைக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கொஞ்சம் கூட இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா நீங்க படிங்க. அப்ப ரெண்டுக்கு ஒற்றுமை இருக்குதா இல்லையா? சிமிலாரிட்டிஸ். அப்போ ஒரு லெசன் ஞாபகம் வச்சுக்கோங்க, தானியல் புரிஞ்சுக்காம வெளிப்படுத்தல் புரிஞ்சுக்க முடியாது. There is a strict connection, firm connection between, intimate connection, deep connection between the book of Daniel and Revelation. தானியல் புஸ்தகத்துக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கும்
ஆழமான நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே பல சாப்டர்ஸ்ல படிச்சிட்டோம், அப்படித்தானமா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளிப்படுத்தல புரிஞ்சுக்கணும்னா தானியல் படிச்சுதான் ஆகணும். ஒரு சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும், பழைய ஏற்பாடே வேண்டாம். புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தல புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா தானியல் போய் தான் ஆகணும், வேற வழியே. சரிங்களா? அதை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கோங்க. சரி, பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3, ட்ரீம் அண்ட் இன்டர்பிரேஷன். சொப்பனமும் விளக்கமும், சொப்பனமும் விளக்கமும். சரிங்களா? எல்லாரும் தானியேல் 1-15 14வது வசனத்துக்கும் 15-28வது வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு இருங்க. தானியேல் 1-14வது வசனத்துக்கு ரெண்டா பிரிங்க. இப்ப இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம் ரெண்டா பிரிங்க. முதலாவது எழுதுங்க, ட்ரீம். ட்ரீம் வந்து தானியேல் 1-14 ட்ரீம், சொப்பனம். தானியேல் 1-14 வந்து என்னது? சொப்பனம். இந்த அதிகாரத்தை ரெண்டா பிரிச்சிடலாம். அதை ஒண்ணு எப்படி பிரிக்கலாம்? சொப்பனத்தின் சொப்பனம் அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சிடலாம். அது எப்படி பிரிக்கலாம்? தானியேல் 1-14. அடுத்தது இன்டர்பிரேஷன், விளக்கம், பொருள். தானியேல் வந்து இந்த வசனத்துல பொருள் சொல்லுவார், நம்ம படிக்க போறோம். அர்த்தம். இன்டர்பிரேஷன் அப்படின்னா அர்த்தம், பொருள். அதை எப்படி பிடிக்கலாம்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 15-28வது வசனம் வரைக்கும், 15-28வது வசனம் வரைக்கும். இப்ப இதை ரெண்டு பகுதியா பிரிக்கலாம்னு சொன்னேன், அப்படித்தானே? சரி, இப்படி பார்க்கலாம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். சரிங்களா? ரெண்டு காரியம் வருது, சொப்பனமும் இருக்குது, தரிசனம். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நாட் ஒன்லி ட்ரீம், விஷன். ட்ரீம் இருக்குது, விஷன் இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவர் என்ன செய்யறாரு? அவன் அந்த சொப்பனத்தை எழுதி, எதை எழுதுறாரு? சொப்பனத்தை தான் எழுதுறாரு, விளக்கத்தை என்ன எழுதல. சரிங்களா? சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். சரிங்களா? அப்ப ஒரு சொப்பனம் கொடுக்கப்படுது, ஒரு தரிசனங்கள் கொடுக்கப்படுது. என்ன செய்யறாரு அவர்? அத அவர் என்ன செய்யற? முதலாவது விவரிக்கிறாரு. அததான் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 1-14 வரைக்கும் சொல்லப்படுது. இது சொப்பனம். இப்ப 15 படிக்க போறோம் பாருங்களேன். இப்ப ரொம்ப அழகா இருக்கும். 15, தானியேல் ஆகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். பாத்தீங்களா? அப்ப அது வரைக்கும் என்ன கிடைச்சிருக்குது? சொப்பனத்துல கொடுக்கப்பட்ட அந்த காரியம் மாத்திரம் தான் கிடைச்சிருக்குது. அந்த சொப்பனமோ அந்த தரிசனம் தான் கிடைச்சிருக்குது. ஆனா அதனுடைய பொருள், அர்த்தம் கிடைக்கல. அப்ப அவரு கேட்கிறார் 16ல, சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒரு இடத்தில் நான் போய் இதன் பொருள், அந்த வார்த்தை மிஸ் பண்ணிடாதுங்க, இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். இப்ப பாருங்க, அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், பாத்தீங்களா? இப்ப என்ன வருது? அர்த்தம் வருது. சரிங்களா? அப்ப தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதி என்ன இருக்குது? அங்க சொப்பனமும் தரிசனத்தை குறித்து பேசுது. இன்னொரு பகுதி பொருளையும் அர்த்தத்தை குறித்து பேசுது. பாருங்களேன், இன்னொரு வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம் பாருங்க, verse 20. 20ஆம் வசனம் பாருங்க, அதே வார்த்தை வருது பாருங்க. 20ஆம் வசனம் verse 20 பாருங்க. அதன் தலைமேல் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழுப்பினதுமாய், கண்களையும் பெருமையானவைகளையும் பேசும் வாயுடையதுமாய், மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேரை கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். பாத்தீங்களா?
அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அறியறதுக்கு மனதா இருந்தார். சரிங்களா? அதனாலதான் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரீம் அண்ட் இன்டர்பிரேஷன், சொப்பனமோ அர்த்தமோ விளக்கமோ பொருளும். அப்ப இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப முதல் 14வது வசனம் வரைக்கும் எதை குறித்து பேசுது? அது சொப்பனத்தையும் தரிசனத்தையும் குறித்து பேசுது. 15ல இருந்து 28வது வசனம் வரைக்கும் அர்த்தத்தையும் பொருளையும் குறித்து பேசுது அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சு. அப்படி ஞாபகம் வச்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்க மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. தானியேல் 1ஆம் அதிகாரத்தை, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல முதல் 1ல இருந்து 14 வெறும் சொப்பனம் மாத்திரம் தான். அங்க இன்டர்பிரேஷன் கிடையவே கிடையாது. மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி தனியா பார்த்தாதான் புரியும். சரிங்களா? ஓகே, எத்தனை பாயிண்ட் படிச்சோம் நம்ம? 3 பாயிண்ட். shall we go to the 4th பாயிண்ட்? 4வது பாயிண்ட் படிக்கலாம். சரி, எப்ப இந்த புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு? when this chapter was written, எப்ப இந்த புஸ்தகம், அதாவது எப்ப இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு? when this dream was given, எப்ப இந்த சொப்பனம் தரிசனம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு? and whose time, யாருடைய காலத்துல கொடுக்கப்பட்டுச்சு? 2 கேள்விங்க. சரிங்களா? என்ன கேள்வி? எந்த காலத்துல இந்த தரிசனம் சொப்பனம் கொடுக்கப்பட்டுச்சு? யாருடைய காலத்துல? சரிங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். யாருடைய காலத்துல? பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் காலம். யார் இந்த பெல்சாசாரு? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். யார் இந்த பெல்சாசாரு? நேபுகாத்நேச்சருடைய பேரன். சரிங்களா? நேபுகாத்நேச்சருடைய பேரன். ஆனா உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஒரு காரியம் உங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த பெல்சாசார் செத்துட்டாரா இல்லையா? இந்த 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே அவர் செத்துட்டாருன்னு கதை படிச்சோமே. நம்ம செத்துட்டாருன்னு படிச்ச எந்த அதிகாரம் படிச்சோம்? எந்த அதிகாரம் படிச்சோம் நம்ம? அவர் செத்துட்டார் அப்படின்னு என்னம்மா? தானியேல் 5ஆம் அதிகாரம் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுடைய அழிவை குறித்து படிக்கிறோம். அப்ப யார் சமயத்தில் ஆண்டுட்டு வந்தது? இந்த பெல்சாசார் தான். அவர் தானே எருசலேம் ஆலயத்துல இருந்த பாத்திரத்தெல்லாம், ஆலயத்தின் பாத்திரங்களை கொண்டு வந்து மறுமனையாட்டிகளுக்கு மனைவிகளுக்கு திராட்சரசம் ஊத்தி குடிச்சு, அந்த அழிவு நமக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப பெல்சாசார் செத்துட்டாரு, அப்படித்தானே? இப்ப பாருங்களேன், தானியேல் 8ஆம் அதிகாரம் போங்க. தானியேல் 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. verse 1, தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாசார் ராஜ்யம்பரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. இது எத்தனாம் அதிகாரம்? 8ஆம் அதிகாரம். ஆனா இதுக்கு முன்னாடியே யார் இறந்துட்டா? பெல்சாசார் இறந்துட்டார். அப்ப ஏன் 7ஆம் அதிகாரத்துல இந்த தரிசனம் வந்திருக்கு? வேத அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இத தானியேல் 12 அதிகாரத்தை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்தை 2ஆ பிரிச்சோம்ல, தானியேல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு மொத்தம்? 12 சாப்டர்ஸ். இதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 12 சாப்டர்ஸ் 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. நம்பர் 1, தானியேல் 1ல இருந்து 6 ஹிஸ்டாரிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரித்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கதை வழியாய் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவாங்க. எழுதிக்கங்க. தானியேல் எத்தனை அதிகாரம் இருக்கு? 12 அதிகாரம் இருக்கு. அதுல தானியேல் 1ல இருந்து 6 ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸ், அப்படின்னா கதை வழியாய் தீர்க்க தரிசனம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு தானியேல் 3ஆம் அதிகாரம் படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சொரூபத்தை ராஜா உண்டு பண்ணாரு. அதே போல பிற்காலத்துல ஒரு சொரூபம் ஒண்ணு வரப்போகுது, ஞாபகம் இருக்கா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல ராஜா, நீங்க இந்த சொரூபத்தை வணங்காட்டா அக்கினி சூளையில போட்டுருவேன், உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னார். அதே போல கடைசி காலத்திலையும் யாரெல்லாம் இந்த சொரூபத்தை வணங்கலையோ அவங்க கொல்லப்படுவாங்க. அப்ப கதை வழியாய் தீர்க்க தரிசனம் வருது. இது வந்து தானியேல் 1ல இருந்து 6. இப்ப தானியேல் 7ல இருந்து 12 என்ன அப்படின்னா ப்ராஃபட்டிக் ரைட்டிங்ஸ், தீர்க்க தரிசன வாக்கியங்கள், தீர்க்க தரிசன பகுதி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க இப்ப தானியேல் 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் பெல்சாசார் சாகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்படிதான் வரணும். சரிங்களா? அதுதான் ஆர்டர். அப்படிதான் வந்திருக்கணும். ஆனா வேத அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தானியேல் 1-6 தனியா ஒரு கதை பகுதியா, நம்ம எல்லாம் கதை தானே படிச்சோம், எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 1-6 என்னது கதை பகுதியா, கதையை பிரிச்சுட்டாங்க. தானியேல் 7-12 ப்ராஃபட்டிக் ரைட்டிங்ஸா பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அது ப்ராஃபட்டிக் நடையில இருக்கும், அந்த மொழி நடையில அது இருக்கும். புரிஞ்சு முடியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸ், அந்த கதை ஸ்டோரி ரைட்டிங்ஸ்ல இருக்கும். ஸ்டோரியை சொல்லி தீர்க்க தரிசனம் வந்துடும். ஆனா தானியேல் 7-12 எப்படி, எந்த மொழி நடை பயன்படுத்தி இருக்காங்க? தீர்க்க தரிசன ரைட்டிங், அந்த லாங்குவேஜ்ல வரும் நமக்கு. இப்ப கதையெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால. சரிங்களா? எல்லாம் ப்ராஃபட்டிக் ரைட்டிங்ஸ் தான் இனிமேல் படிக்க போறோம். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா? அதனாலதான். ஆனா அந்த 7ஆம் அதிகாரம் எப்போ வரணும்? இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் எப்போ வரணும் அப்படின்னா, 5ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரணும். அதுதான் ஆர்டர். ஏன்னா பெல்சாசர் இன்னும் சாகல, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. இப்ப தானியேல் இந்த 7ஆம் அதிகாரம் இந்த சொப்பனத்தையும் தரிசனத்தையும் பெறும்போது யார் உயிரோடு இருக்கிறா? அந்த பெல்சாசார் உயிரோடு தான் இருக்கிறாரு. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த கதை எப்போ வரணும்? அதுக்கு முன்னாடி வரும். சரி, அப்ப யாருடைய காலத்துல? பெல்சாசருடைய காலத்துல இந்த சொப்பனமும் தரிசனமும் கொடுக்கப்பட்டுச்சு. சரி, எந்த காலம்? எந்த காலம்? தானியேல் 7ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனம் என்ன சொல்லுது? பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் முதலாம் வருஷத்திலே இருக்குதுங்களா? பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் முதலாம் வருஷத்திலே. சரித்திரத்துல இந்த பெல்சாசாருடைய முதல் வருஷம் எது தெரியுமா? கிபி 553 எழுதி வச்சுக்காங்க. சரித்திரத்துல போயிட்டு பெல்சாசுடைய முதல் வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் புக்கை நீங்க ஆராய்ச்சி செஞ்சீங்க அப்படின்னா, பிசி 553, கிபி 553, இதை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சு. ஹிஸ்டாரிக்கல் இது பைபிள்ல கிடையாது. கிபி 553 அப்படி பைபிள்ல கிடையாது. பைபிள் என்ன சொல்லியிருக்குது? பெல்சாசாருடைய முதல் வருஷம்பா. இப்ப நம்ம போய் என்ன செய்யலாம்? இதை போய் சரித்திரத்துல போய் படிக்கலாம். பெல்சாசுடைய முதல் வருஷம் எத்தனாவது வருஷம் அப்படி நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, கிபி 553வது வருஷம். கிடைச்சிச்சுங்களா பாயிண்ட்? சரிங்களா? அப்ப யாருடைய காலத்துல எழுதப்பட்டுச்சு? பெல்சாசரனுடைய காலத்துல. எப்போ எழுதப்பட்டுச்சு? அவருடைய முதலாம் வருஷம் கிபி 553வது ஆண்டு. சரிங்களா? இதை நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு. எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 4 பாயிண்ட். லெட்ஸ் கோ டு தி 5வது பாயிண்ட். 5வது பாயிண்ட். இந்த 5வது பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஏன்னா 5வது பாயிண்ட் புரிஞ்சுக்கணும்னா இந்த வசனத்தை கொஞ்சம் படிக்கணும். இந்த வசனத்தை நீங்க எழுதிக்கீங்களா? இந்த வசனம் எங்க இருக்கு? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மீண்டுமாக நான் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 Peter chapter 1 verse 20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ரொம்ப முக்கியமான வசனம், மறந்துடக்கூடாது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? சிங்கம் அப்படின்னா சிங்கம் கிடையாது. ஏன்னா தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதா இருக்காது. ஒரு டைரக்டான ஒரு அர்த்தம் உடையதாக இருக்காது. நேரடியான அர்த்தம் உடையதா இருக்காது. அதுதான் பைபிள் சொல்லுது. சிங்கம்னா சிங்கம் கிடையாது, மிருகம்னா மிருகம் கிடையாது, கரடினா கரடி கிடையாது. இந்த பிரின்சிபலை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிங்கம் எலும்பி வந்துச்சு உடனே இந்த சிங்கம் எங்க இருந்து எலும்பி வந்துச்சுன்னு தேடப்படாது. அந்த சிங்கம் யாருன்னு கண்டுபிடிக்கும். இந்த பிரின்சிபலை ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? அப்ப நீங்க பக்கத்துல எழுதிக்கங்க. என்னைக்கு தீர்க்க தரிசனம் ஒரு காலம் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இருக்காது. இந்த பிரின்சிபலை ஞாபகம் வச்சுக்கணும். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்பதான் தானியேல் 7 புரிஞ்சுக்க முடியும். இப்ப சிங்கம்னா எந்த நாட்டு சிங்கம், எந்த ஊரு சிங்கம், எந்த காட்டுல வாழ்ந்த சிங்கம், இது ஆப்பிரிக்கா சிங்கமா அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லிருச்சு? தீர்க்க தரிசனம் என்றைக்கும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இருக்காது. சிங்கம்னா என்ன நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்ப பாயிண்ட் நம்பர் 5க்கு போகும். பாயிண்ட் நம்பர் 5.
5வது பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் படிக்க போறேன்னு சொன்னேன் நான்? மொத்தம் 10 பாயிண்ட்ஸ். இப்ப 5வது பாயிண்ட்ல தானியேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிச்சிருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்க போறோம். எல்லாரும் தானியேல் 7ல இருங்க, தயவு செய்து 7ல. அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள, சாரி 2வது வசனம் மன்னிச்சிருங்க, 2வது வசனம். தானியேல் 7 verse 2 சாரி 2வது வசனம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. எத்தனாவது பாயிண்ட் இப்ப சொன்னேன் நானு? 5வது பாயிண்ட் எழுதிக்க டாபிக். 4 காற்றுகள், 4 காற்றுகள், 4 winds, 4 winds. இதான் 5வது பாயிண்ட். அந்த வசனம் இருக்குதா இல்லையா? 2வது வசனத்துல இருக்குதா இல்லையா? 4 இப்ப இந்த 4 காற்றுகள்லாம் என்னன்னு படிக்க போறோம். சரிங்களா? 4 காற்றுகள்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றுனா காற்று கிடையாது. சரிங்களா? காற்றுனா காற்று கிடையாது. சரி, இந்த 4 காற்ற முதலாவது 4னா என்னன்னு படிக்கலாம். 4 அப்படின்னா என்னன்னு படிக்கலாம். அதுக்கப்புறம் காற்றுனா என்னன்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 படிக்கிறோம்ல. இந்த 4 இந்த 4னா இந்த வசனம் சொல்லப்படக்கூடிய இந்த 4 எதை குறிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம படிச்சிடலாமா? ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் போயிருங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, 4 காற்றுகள். இங்க என்ன வசனம் வருது? ஏசாயா 11:12 வசனம் பாருங்க. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்கள் பூமியின் 4 திசைகளும் இருந்து கூட்டுவார். இப்ப சொல்லுங்க, 4 எதை குறிக்குது? 4 திசை. கிடைச்சிருச்சுங்களா? 4 திசை. பாருங்க அடுத்த வசனம், ரெவலேஷன் சாப்டர் 20, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் verse 8, 8வது வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:8 பாருங்களேன். பூமியின் 4 திசைகளும் உள்ள, பூமியின் 4 திசைகளும் உள்ள. கிடைச்சிச்சுங்களா? 4 திசை. சரிங்களா? 4 திசை. அதே ரெவலேஷன் சாப்டர் 7, ரெவலேஷன் சாப்டர் 7, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல முத வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் முத வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும், ரெவலேஷன் சாப்டர் 7 verse 1, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசை. கிடைச்சிச்சுங்களா? அப்ப 4 என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? 4 திசை. 4 திசை ஞாபகம் வச்சுக்க. 4 திசையை குறிக்குது. 4 wind, 4 அப்படின்னா 4 டைரக்ஷன். அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து படிக்க போறோம். சரிங்களாமா? இப்ப அடுத்த வார்த்தை என்ன இருக்கு அந்த வசனத்துல? 5th பாயிண்ட் என்ன இருக்கு? 5th பாயிண்ட் என்னது? 4 காற்றுகள். இப்ப 4 என்ன படிச்சிட்டோம்? 4 திசை. காற்றுகள்லாம் என்ன? இப்ப அதை நம்ம படிக்கணும். காற்றுகள்லாம் என்ன? அதை நம்ம படிக்கணும். ரெவலேஷன் சாப்டர் 7, ரெவலேஷன் சாப்டர் 7 verses 1 and 2 போங்க. verses 1 and 2. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 படிக்கலாம். 1-2. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். சரிங்களா? இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? 4 தூதர்கள் என்ன செய்யறாங்க? 4 காற்றுகளை பிடிச்சிருக்காங்களாம். பூமியின் 4 காற்றுகளை பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப 2வது வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற 4 தூதரையும் நோக்கி. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. இப்ப இந்த 4 தூதர்கள் என்ன செய்யறாங்க?
4 காற்றுகளை பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த எதுக்கு பிடிச்சிருக்கிறாங்க? இந்த காற்று வந்து அடிக்க கூடாதான், அப்படிதானே? அந்த வசனம் அப்படித்தானமா சொல்லுது. அதை பாருங்களேன். பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு, அப்படிதானே? அப்ப இந்த தூதர்கள் காற்றை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த காற்று வந்து அடிச்சிடக்கூடாது. அதனால நீ பிடிச்சிருக்கப்பா அப்படின்னாங்க. இப்ப காற்று அடிச்சா என்ன ஆகும்? அததான் அடுத்த வசனம் சொல்றாரு. இன்னொரு தூதன் வராரு, வந்து என்ன சொல்றாரு? சூரியன் உதிக்கும் திசையில இருந்து வராரு, ஈஸ்ட்ல இருந்து வராரு. வந்து என்ன சொல்றாரு? பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம். அப்ப காற்று அடிச்சா என்ன நடக்கும்? சேதம் வரும். உங்க புரிஞ்சுங்களா? இப்ப காற்றுனா என்ன? இந்த வசனத்துல சேதம். பாயிண்ட் பிடிச்சிருங்க. காற்றுனா என்ன அர்த்தம்? சேதம். சரிங்களாமா? இன்னொரு வசனம், சேதம் மாத்திரம் கிடையாது, இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஜெரேமியா சாப்டர் 35 verses 30 to 33. எரேமியா 25ஆம் அதிகாரம், எரேமியா 25ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும் 33வது வசனத்தை பாருங்களேன். எரேமியா 25 32 33ஆம் வசனம் பாருங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். புசல்னா என்னது? இங்கிலீஷ்ல அந்த வசன வாசிங்க, verse 32. புசல்னா என்னது? எரேமியா 25 verse 32ல புசல்னு வருதுல, மகா புசல். அது இங்கிலீஷ்ல என்ன வருது? ஜெரேமியா 25 verse 32 வாசிங்க. கிரேட் வேர்ல்ட் விண்ட். பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குங்க? விண்டு. புசல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய காற்று. அப்ப மகா புசல் எழும்புமா. இப்ப எழும்பும்போது என்ன நடக்கும்? 33 33 வசனம். அக்காலத்தில் பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடைப்பார்கள். அப்ப அங்க என்ன நடக்குதுங்க? கொலை நடக்குது, சாவு நடக்குது. அப்ப காற்றுனா என்ன? இந்த வசனத்துல என்ன அர்த்தம்? சாவு, மரணம், கொலை, டெத்து. சரிங்களா? டெத்து நடக்குது. சரி, இன்னொரு வசனம் போறோம். இன்னொரு வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். Proverbs chapter 1 verse 27. Proverbs 1 verse 27 பாருங்க. நீதிமொழிகள் 1 27வது வசனம். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, பாத்தீங்களா? புசல், மீண்டும் அந்த வார்த்தை வருதா? புசல் போல வரும்போது ஆபத்து ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது. சூறாவளி, ஆபத்து, உங்க நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது. இப்ப பாருங்களேன், 27ஆம் வசனத்துல புசல் போல் வரும்போது அப்படின்னு இருக்கா. இங்க என்ன சொல்லுது? நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது. ஒரு அர்த்தம். அப்ப விண்டுனா என்ன அர்த்தம்? நெருக்கமும் இடுக்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு பாருங்களேன். ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, டிஸ்ட்ரக்ஷன் அஸ் வேர்ல்விண்ட், அப்படிதானே இங்கிலீஷ் பைபிள்ல? அப்ப தமிழ்ல ஆபத்து. அப்ப என்னென்ன வார்த்தை தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா, ஆபத்து, நெருக்கம், இடுக்கன். கிடைச்சிருச்சுங்களா? ட்ரபிள்ஸ், டிஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இப்ப 27ஆம் வசனத்துல விண்டுனா என்ன படிக்கிறோம் நம்ம? ஆபத்து, நெருக்கம், இடுக்கண். இடுக்கண் இங்கிலீஷ்ல என்னென்ன வார்த்தை வருது? ட்ரபிள்ஸ் வரும், அப்புறம் டெத் வருது, அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன். இதுங்களா? இப்ப நம்ம இந்த வார்த்தையெல்லாம் ஒன்னா போட போறோம். சரிங்களாமா? இன்னொரு வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, எரேமியா 49ஆம் அதிகாரம் 36வது வசனம், 37வது வசனம். எரேமியா 49ஆம் அதிகாரம், அநேக வசனம் படிக்க போறோம். எரேமியா 49ஆம் அதிகாரத்துல 36வது வசனம், 37வது வசனம் பாருங்க. 36 37. ஜெரேமியா 49 verses 36 37.
வானத்தின் 4 திசைகளும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் இருந்து சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். சரிங்களா? என்ன வார்த்தை படிக்கிறோம்? சிதறடிக்கப்படுவது. அவ்வளவுதான். அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கோங்க போதும். 36ல சிதறடிக்கப்படுறாங்க. சரிங்களா? சரி, இப்ப இத ஒன்னா போட்டுருங்க. 4 காற்றுகள்னா என்ன? இத ஒன்னா போட்டுருங்க. இந்த காற்றுகள் அடிக்கப்படுது. என்ன அர்த்தம்னா 4 காற்று என்ன அர்த்தம்? 4 திசைகள்ல என்ன நடக்குதுங்க? அங்க சேதங்கள் நடக்குது, ஆபத்து வருது, நெருக்கங்கள் வருது, இடுக்கண்கள் வருது, அழிவுகள் நடக்குது. புரிஞ்சு புரியுதுங்களா? இதெல்லாம் எங்க நடக்குது? 4 திசைகளையும். எங்க? பூமியின் 4 திசைகளையும் இந்த காரியம் நடக்குது. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் 4 திசைகளையும் என்ன செய்யுது? யுத்தங்கள், அழிவுகள், சண்டைகள், நெருக்கங்கள் அப்படி நடக்கும்போது ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சிதறடிக்கப்படுறாங்க. அப்படித்தானே? ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சிதறடிக்கப்படுறாங்க. சரிங்களா? கொல்லப்படுறாங்க என்பதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். எத்தனாவது பாயிண்ட் இது? 5வது. லெட்ஸ் கோ டு தி 6th பாயிண்ட். 6வது பாயிண்ட் போய் 6வது பாயிண்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ஜெபத்தோடு வாசிங்க, புரிய ஆரம்பிச்சோம். சரிங்களா? புரிய ஆரம்பிக்குதா? கொஞ்சமாவது. 4னா 4 திசை. விண்டுனா எதை குறிக்குது? டெஸ்ட்ரக்ஷனை குறிக்குது, டெத்தை குறிக்குது, ட்ரபிள்ஸை குறிக்குது. அவ்வளவுதான். சிதறடிக்கிறாங்க. சரிங்களா? ஸ்கேட்டர். ஜனங்கள் என்ன செய்றாங்க? ஸ்கேட்டர் ஆகுறாங்க. சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 6. 6ல என்ன பாயிண்ட் படிக்க போறோம் அப்படின்னா சமுத்திரம். அந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. சி எதை குறிக்குது? அதான் 6th பாயிண்ட். இப்ப தானியேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. என்ன படிச்சுட்டு? தானியேல் 7:2 படிங்க. அதான் தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. எங்க அடிச்சுச்சான்? சமுத்திரத்துல அடிச்சுச்சான். பாயிண்ட் வருதா? சமுத்திரத்துல போய் அடிச்சுச்சான். அப்ப சமுத்திரம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? சமுத்திரம்னா என்ன பாருங்களா? இன்னொன்னு verse 3 பாருங்க. 3வது வசனம், தானியேல் 7:3. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின. இருக்குதா? எங்க இருந்து எழும்புது? இந்த 4 மிருகம் எங்க இருந்து எழும்புதான்? சமுத்திரத்திலிருந்து எழும்புதான். ஒண்ணு, காற்று எங்க அடிக்குது? சமுத்திரத்துல அடிக்குது. இன்னொன்னு 4 மிருகம் எங்க இருந்து எழும்புது? சமுத்திரத்திலிருந்து எழும்புது. இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் தானியேல் 7ல 1லிருந்து 14 எதை குறித்து பேசுது? ட்ரீம். தானியேல் 7ல 15லிருந்து 22 எதை குறித்து பேசுது? இன்டர்பிரேஷன். இப்ப நம்ம கொஞ்சம் அங்க போய் பார்த்துருவோமா? இந்த ட்ரீம், இங்க ட்ரீம் பாக்குற. அப்ப இந்த 3வது வசனம் என்னது? சொப்பனம். இப்ப நம்ம கொஞ்சம் போய் அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோமா? கொஞ்சம் பாருங்க. இப்ப 3வது வசனத்துல அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பினேன்னு வருதா? இப்ப 17வது வசனம் போயிருங்க. verse 17ல இன்டர்பிரேஷனை பாருங்க கொஞ்சம். verse 7ல என்ன இன்டர்பிரேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். கிடைச்சிச்சா பாயிண்ட்? அதாவது 3வது வசனம் என்ன சொல்றாரு? அந்த 4 மிருகமும் சமுத்திரத்திலிருந்து எழும்பிச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. தானியேல் 7ல verse 3ல, தானியேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்றாரு? அந்த 4 மிருகங்களும் சமுத்திரத்தில் எழுப்பிச்சுப்பான்னு சொல்றாரு. அதே தானியேலு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது தானியேல் 7ல 17 என்ன சொல்றாருங்க? அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்பக்கூடிய 4 ராஜாக்கள். அப்ப சமுத்திரத்துக்கு என்ன வார்த்தை அங்க பயன்படுத்துறாருமா? என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? பூமி, எர்த். உங்களுக்கு கிடைச்சிச்சா? அப்ப சமுத்திரம்னா என்னன்னு சொல்றாரு? எர்த் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கிடைச்சிச்சா? இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு, அதான் பார்க்கலாம். போலாமா? இன்னும் சீக்கு வேற என்ன இன்டர்பிரேஷன் பைபிள் இருக்கு? சீக்கு, சமுத்திரத்துக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? சரிங்களா? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஓடிருங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் ஓடிருங்க. 15ஆம் வசனம்.
Revelation 17 verse 15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். வந்துருச்சா? அப்ப இங்க தண்ணீர் எதை குறிக்குதுங்க? ஜனங்களை குறிக்குது. எப்படிப்பட்ட ஜனங்கள்? ஒரே நாட்டு மக்களையா குறிக்குது? வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய வெவ்வேறு கூட்டத்தை, வெவ்வேறு ஜனங்களை அது என்ன செய்யுது? குறிக்குது. சரிங்களா? என் கூட இருக்கீங்களா? புரிய ஆரம்பிக்குதா? வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய ஜன கூட்டத்தை குறிக்குது. கிடைச்சிச்சுங்களா? சரிங்களா? இப்ப இன்னொரு வசனம் படிச்சிடலாம். இன்னொரு வசனம் பாங்க. ஏசாயா 17:12 போங்க. ஏசாயா 17:12 போங்க. ஏசாயா 17:12. ஐயோ, எல்லாரும் எடுத்துக்காங்க. ஐசாயா 17:12. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும். இந்த வருஷத்துல கடல் எதை குறிக்குது? சமுத்திரம் எதை குறிக்குது? ஜனங்களை குறிக்குது. உங்களால கண்டுபிடிக்க முடியுதுங்களா? இப்ப ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க. சமுத்திரம்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? பூமின்னு பார்த்தோம். இன்னொரு இடத்துல சமுத்திரம்னா என்ன பார்த்தோம்? ஜனங்க, வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய வெவ்வேறு ஜன கூட்டம். இப்ப சேர்த்து சொல்லிருங்க. சீனா என்ன அர்த்தம்? இந்த பூமியில வாழக்கூடிய வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய ஜன கூட்டம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கிடைச்சிச்சுங்களா? குழப்பலையே. நீங்க ஃபைனலா எழுதி வச்சுக்கோங்க. சீனா என்ன அர்த்தம்? இந்த பூமியில வாழக்கூடிய வெவ்வேறு ஜன கூட்டத்தை குறிக்குது அப்படின்னு ஃபைனல் பாயிண்ட் எழுதி வச்சுக்க. எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த 3 வசனத்தையும் கொஞ்சம் கோர்த்துட்டோம். அவ்வளவுதான், அங்கே எங்கேயும் எடுத்து கோர்த்துட்டோம். சரிங்களாமா? இப்ப எப்படி நம்ம அந்த விண்டை கோர்த்தோமா இல்லையா? அந்த விண்டு ஒரு இடத்துல டெஸ்ட்ரக்ஷன் சொல்லிச்சு, இன்னொரு இடத்துல டெத்ன்னு சொல்லிச்சு, இன்னொரு இடத்துல ட்ரபிள்ஸ் சொல்லிச்சு, இன்னொரு இடத்துல சிதறடிக்கப்படுறது. அதெல்லாம் அப்படி கோர்த்தோமா இல்லையா? அதே மாதிரி 3 வருஷத்தை அப்படி கோர்த்துருங்க. அவ்வளவுதான். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிட்டு அடுத்த பாயிண்ட் போயிடலாம். பாருங்களேன், ஏசாயா புஸ்தகம் போங்க. ஏசாயா புஸ்தகத்துல போங்க. 34ஆம் அதிகாரம் 16வது வசனம் போங்க. ஏசாயா 34:16 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏசாயா 34:16 போங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். ஏசாயா 34:16. இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஏசாயா 34:16. என்ன செய்யணுமா? கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணுமா. இவைகளில் ஒன்றும் குறையாதான், இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதராது. புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப என்ன செய்யணுமா? நம்ம அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்ப்போம். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஜோடியை போய் கண்டுபிடிக்கணும். காற்றுனா அந்த காற்றுடைய ஜோடி எங்க இருக்குது? சமுத்திரம்னா இந்த சமுத்திரடைய ஜோடி எங்க இருக்குது? அந்த ஜோடியை போய் கண்டுபிடிக்கணும். அத வசனம் சொல்லுது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதராது. சொன்னது யாரா? அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அதை சேர்க்கும். பரிசுத்த ஆவியானவர் அதை என்ன செய்வாங்க? சேர்ப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப அதனாலதான் நம்ம இந்த வசனத்துக்கு அந்த வசனம் போய் தேடுறோம். அந்த ஜோடி இந்த ஜோடி போய் நம்ம என்ன செய்யறோம்? தேடுறோம். பாருங்களேன், ஏசாயா 28ஆம் அதிகாரம். ஏசாயா 28 10ஆம் வசனம். ஏசாயா 28 10ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 28 10ஆம் வசனம் பாருங்களேன். எல்லாரும் எடுத்துக்கங்க. ஏசாயா 28:10 எடுத்துட்டீங்களா? பாருங்க. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாம். என்ன வார்த்தை வருது? அந்த வார்த்தை மாத்திரம் நீங்க எடுத்துக்கங்க. நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. அந்த வசனத்துல இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமா இப்படிதான் இருக்கும் பைபிள்ல. இங்க கொஞ்சம் இருக்கும், அங்க கொஞ்சம் இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும்?
இங்க ஒரு வசனம் இருக்கும், அங்க ஒரு ஜோடி இருக்கும். இப்ப ஜோடி போய் கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிங்களா? அப்ப அது யார் சொன்னதா? ஏசாயால படிச்சோம், கர்த்தருடைய வாய் சொல்லிருச்சு. நம்ம போய் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களாமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் பைபிள் இன்டர்பிரேஷனுடைய பிரின்சிபல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதான் தீர்க்க தரிசனத்துல சுய தோற்றமான பொருளாய் இருக்காது. we have to find the mate. என்ன செய்யணும்? மேட்டை கண்டுபிடிக்கணும். சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் தரவா? இந்த ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருக்கேனா? ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, பிரசங்கி புஸ்தகத்துல ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஈஸியான ஹோம்ஒர்க் தான். சரிங்களா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபைண்ட் த மேட். அதாவது பைபிள் கேம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல கேம் வைக்கும்போது என்ன செய்வாங்க? கேம் அப்படின்னா பைபிள்ல இருந்து அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த வசனங்கள்லாம் கொடுப்பாங்க. ஃபைண்ட் த மேட். இந்த இங்க இருக்கிற ஜோடியை கண்டுபிடிங்க. பிரசங்கி 11:1ல உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அப்படின்னு இருக்க வசனம். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த ஆகாரம்னா என்ன, தண்ணீர் மேல போடு, அந்த தண்ணீர்னா என்ன, அதோடைய ஜோடி எங்க இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அவ்வளவுதான். சரி, போயிருவோமா? அடுத்த பாயிண்ட் போயிருவோமா? சரி, இப்ப எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருச்சு? 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் போயிருவோமா? 7th பாயிண்ட். சரி, இப்ப தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல அப்பொழுது சரி, 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா 4 பீஸ்ட். சரி, பீஸ்ட் எழுதிக்கிறேன். பீஸ்ட் மிருகங்கள்லாம் என்ன, எதை குறிக்கும்? மிருகங்கள்லாம் எதை குறிக்கும்? அதான் படிக்க போறோம். 7th பாயிண்ட். தானியேல் 7:3 அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சரிங்களா? தானியேல் 7 மிருகங்கள் எழும்புது. மிருகங்கள் எதை குறிக்கும்? அதை படிக்க போறோம். சரிங்களா? இப்ப இது என்ன சொன்னேன்? தானியேல் 1-14 ட்ரீம், சொப்பனம். இப்ப போய் அர்த்தத்தை பாத்துருவோமா? அர்த்தம் எங்க இருக்குது? 15-28 இருக்கு. அங்க போயிட்டு இந்த மிருகம்னா எதை குறிக்குன்னு படிச்சிட்டு போறோம். அவ்வளவுதான், படிச்சிருவோமா? இந்த மிருகம்னா எது? 17ஆம் வசனம். 17 தானியேல் 7 17ஆம் வசனம் பாருங்க. தானியேல் 7 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். கிடைச்சிருச்சா? இப்ப மிருகம்னா என்ன, எதை குறிக்கும்? ராஜாவை குறிக்கும். ராஜா. தானியேல் 7:17 ராஜா. ஆனா ராஜாவை மாத்திரமா குறிக்குது? 23ஆம் வசனம் பாருங்க. 23ஆம் வசனம். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். என்ன இருக்கு? 4ஆம் ராஜ்யம். அப்ப தானியேல் 7:17ல மிருகம்னா எதை குறிக்கும்? ராஜாவை குறிக்குது. தானியேல் 7:23ல மிருகம்னா எதை குறிக்கும்? ராஜ்யத்தை குறிக்கும். நம்ம ராஜாவையும் ராஜ்யத்தையும் பிரிக்க முடியுமா? ஒரு ஆளை ஏன் அவரை ராஜான்னு சொல்லுவோம்? ராஜ்யத்தை உடையவர் தான் ராஜா. ராஜ்யம் இல்லை அப்படின்னா அவர் ராஜாவே கிடையாது. புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப ஒரு ராஜான்னு சொல்றாங்கன்னா அவரு ராஜ், அவருடைய ராஜ்யத்தையும் குறிக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை ஞாபகத்துல வச்சு. அப்ப மிருகம் என்று சொல்லும் போது ராஜாவையும் ராஜ்யத்தை அது என்ன செய்யுதுங்க? குறிக்குது. கிடைச்சிங்களா? ஆன்சர் கிடைச்சிச்சா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள். லெட்ஸ் கோ டு 8th பாயிண்ட். 8வது பாயிண்ட் போயிருவோமா? 8வது பாயிண்ட்ல தானியேல் 7வது அதிகாரத்துல 7வது வசனத்திலே 8வது வசனத்திலே ஒரு வார்த்தை வருது. எந்த வார்த்தை வருது? தானியேல் 7:7. சரி, ஹார்ன்ஸ், கொம்பு எதை குறிக்கும்? இதான் 8வது பாயிண்ட். கொம்பு எதை குறிக்கும்? 7வது பாயிண்ட் பீஸ்ட் பார்த்தோமா? இப்ப கொம்பு எதை குறிக்கும்? 8வது பாயிண்ட் கொம்பு. இப்ப தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் பாருங்க. 7வது வசனம் 8வது வசனத்துல அதற்கு பின்பு ராதரிசனங்களை 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அதை நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மீது போட்டது. தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிறோம் வேற்றூர்வமா இருந்தது. அதற்கு 10 கொம்பு வந்துச்சா? கொம்பு. அடுத்தது 8வது வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடிக்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. இந்த 8வது வசனத்துல கொம்பு என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குது? எத்தனை முறை வந்திருக்குது?
8ஆம் வசனத்துல கொம்பு என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குது? 4 முறை வந்திருக்கு. பாத்தீங்களா? 4 டைம்ஸ் ஹார்ன்ஸ் என்ற வார்த்தை வந்திருக்கு. இப்ப கொம்புனா எதை குறிக்கும்? கொம்புனா எதை குறிக்கும் பாத்துருவோமா? கொஞ்சம் நம்ம அதேதான். கொம்பு எதை குறிக்கும்? 24வது வசனம், verse 24, 24வது வசனம் பாருங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். கிடைச்சிச்சா? அப்ப ஹான்ஸ் எதுதான் குறிக்குது? ஹான்ஸ் எதுதான் குறிக்குது? ஹான்ஸும் ராஜாக்கள், ராஜாவை குறிக்குதா? சரி, அப்ப ராஜா மாத்திரம் தான் குறிக்குமா? இப்ப சொல்லுங்க, ராஜாக்களை மாத்திரம் குறிக்குமா? சரி, தானியேல் 8ஆம் அதிகாரம் போங்க. தானியேல் சாப்டர் 8ல verse 22, 22ஆம் வசனம். தானியேல் 8:22 பாருங்க. தானியேல் 8:22ல அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால் அந்த ஜாதிகளிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். தானியேல் சாப்டர் 8 verse 22 இருக்குதா? என்ன சொல்லுது? 4 கொம்புகள் எலும்புன்னு சொல்லுது. இந்த 4 கொம்பு என்னதுன்னு சொல்லுது? அந்த ராஜ்யத்திலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். இருக்குதா? அப்ப கொம்புனா எதை குறிக்குது? ராஜ்யத்தையும் குறிக்குது. ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? அப்ப கொம்பு என்பது எதை குறிக்குங்க? ராஜாவையும் குறிக்கும், ராஜ்யத்தையும் குறிக்கும். பாருங்க, நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை எடுக்கிறோம், ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம சொந்த கருத்துக்கள் அங்கே ஒண்ணுமே இல்லை. வசனத்தை எடுக்கிறோம், ஆன்சரை கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான். புரிய ஆரம்பிக்குதா? இந்த கிளாஸ் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த கிளாஸ்லாம் ஈஸி. இன்னும் 9, 10 கொஞ்சம் கொஞ்சம் கவனமா படிக்கணும். சரி, போலாமா? இப்ப நம்ம படிக்கலாமா? சரி, 9வது பாயிண்ட், வெவ்வேறு டைவர்ஸ். டைவர்ஸ் போட்டுக்கங்க, டைவர்ஸ் அப்படி போட்டுக்கங்க. ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படி போட்டுக்கங்க. அதற்கு பின்புன்னு போட்டுக்கங்க. தமிழ்ல 9வது பாயிண்ட் வெவ்வேறு, டைவர்ஸ் அப்படின்னு போட்டுக்கங்க. இங்கிலீஷ்ல அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஒன் ஆஃப்டர் அனதர், ஆஃப்டர் போட்டுக்கங்க. வெவ்வேறு ஸ்லாஷ் ஆஃப்டர் கூட போட்டுக்கங்க, ஈஸியா வேணும்னா. வெவ்வேறு ஸ்லாஷ் ஆஃப்டர். தமிழ்ல, இங்கிலீஷ்ல டைவர்ஸ் ஸ்லாஷ் ஆஃப்டர், தமிழ்ல வெவ்வேறு ஸ்லாஷ் பின்பு, அதற்கு பின்பு அப்படின்னு வரும். இப்ப பாருங்களேன், 3ஆம் வசனத்துல அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. மிருகம்னா என்னன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம? ராஜ்யம்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஒரே ராஜ்யமா? எல்லாமே கிடைச்சிச்சா? பாயிண்ட் கிடைச்சா? வெவ்வேறு ராஜ்யங்கள். ஞாபகம் வந்துச்சுங்களா? வெவ்வேறு ராஜ்யங்கள். சரிங்களாமா? வெவ்வேறு ராஜ்யங்கள் எழும்புது. சரி, இந்த வெவ்வேறு ராஜ்யங்கள் ஒரே டைம்ல வந்துச்சா, ஒன்றன் பின் ஒன்றா வந்துச்சா? பாருங்க, இப்ப 4வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கங்க. தானியேல் 4வது வசனம் பாருங்களேன். நீங்க இந்த வார்த்தை போட்டுக்கணும். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. இருக்கா? சிங்கம். சரி, ஃபர்ஸ்ட் சிங்கம் வந்துருச்சு. இப்ப 5th verse பாருங்க, 5வது வசனம். பின்பு கரடி கோப்பான வேற 2. என்ன வார்த்தை வருது? பின்பு என்ற வார்த்தை வருதா இல்லையா? அப்ப கரடி எப்ப வருது? சிங்கத்துக்கு அப்புறம் தான் கரடி வருது. சரி, verse 6, 6வது வசனம் பாருங்க. அதன் பின்பு சிவிங்கி. அப்ப சிவிங்கி எப்ப வருது? கரடிக்கு அப்புறம் தான் சிவிங்கி வருது. இங்க வசனத்தை கரெக்டா எழுதிக்கணுமா? verse 6ல என்ன வார்த்தை வருது? அதன் பின்பு. அப்புறம் verse 7, 7வது வசனத்துல அதற்கு பின்பு. அப்ப ராத்தரசனங்களே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அப்ப இந்த 4ஆம் மிருகம் எப்ப வருது? பாருங்களேன், அந்த வார்த்தை வருது பாருங்க, 4ஆம். 4ஆம் என்னது? 4th. இப்போ எப்பமா 4 வரும்? 3 வந்தா தான் 4 வரும். எப்ப 3 வரும்? 2 வந்தா தான் 3 வரும். அப்படிதானமா? எப்ப 2 வரும்? 1 வந்தா தான் 2 வரும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப 4 மிருகமும் அட் அ டைம்ல வரல. 3ஆம் வசனத்துல சொல்லும் போது, verse 3ல வரும்போது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா 4 மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புதான் அப்படிதான் சொல்றாரு. 4 மிருகம் எங்க இருந்து எழும்புது? சமுத்திரத்தை எழும்புதுப்பான்னு சொல்லிட்டாரு. அப்ப 4 மிருகமும் சமுத்திரத்துல தான் வருது. ஆனா எப்படி வருது?
ஒண்ணு ஒண்ணா வருது. ஃபர்ஸ்ட் சிங்கம் வருது, அப்புறம் கரடி வருது, அதுக்கப்புறம் சிவிங்கி வருது, அதுக்கப்புறம் தான் கெடியும் பயங்கரமான மிருகம் வருது. நாலுமே அட் டைம்ல வரல. ஆனா 4 மிருகமும் சமுத்திரத்துல தான் வருது. ஆனா எல்லாமே எப்படி இருக்குது? வெவ்வேறா இருக்குது. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? சரி, இப்ப நம்ம கொஞ்சம் அர்த்தத்தை கொஞ்சம் கண்டுபிடிப்போம். இப்ப இதையெல்லாம் கொஞ்சம் ஒன்னா போட்டுருவோம். ஒன்னா போயிட்டு 10வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், 10வது பாயிண்ட். 10வது பாயிண்ட கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 4 மிருகம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா யாரு கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த படிச்ச பாயிண்ட் ஒன்னா போட்டுருவோம். இப்ப 4 காற்றுகள் என்ன அர்த்தம்? 4 திசைகள்ல என்ன நடக்குதுங்க? இங்க 4 திசைகள்ல என்ன நடக்குதுங்க? அங்க துன்பங்கள் நடக்குது, நெருக்கங்கள் வருது, இடுக்கண்கள் வருது, டிஸ்ட்ரக்ஷன், அழிவுகள் என்ன செய்யுது? வருது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அழிவுகள்லாம் என்ன செய்யுது? வருது. சரி, இது யார் மத்தியில நடக்குது? எங்க அடிக்குது? இந்த 4 காற்றுகள் எங்க அடிக்குது? சமுத்திரத்துல. அப்ப சமுத்திரத்துல அடிக்கிற என்ன அர்த்தம்? சமுத்திரத்துல சமுத்திரம் என்ன அர்த்தம்? பூமியில வாழக்கூடிய ஜனங்க, வெவ்வேறு பாஷைகளுடைய பேசக்கூடிய ஜனங்க, ஒரே இடத்துல கிடையாது, வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய வெவ்வேறு இடத்துல என்ன செய்யுதுங்க? இங்க இந்த இந்த காற்றுகள் அடிக்குது. இப்ப சேர்த்து சொல்லிருங்க. 4 காற்றுகள் சமுத்திரத்துல அடிக்குது. இப்ப சேர்த்து சொல்லிருங்க. அப்ப இந்த பூமியில வாழக்கூடிய ஜனங்க மத்தியில என்ன நடக்குதுங்க? இங்க அழிவு நடக்குது. வெவ்வேறு பாஷைகளுடைய ஜனங்க மத்தியில துன்பம் வருது, நெருக்கங்கள் வருது, அழிவுகள் வருது. சரிங்களா? இப்ப இந்த அழிவுகள் வர்றதுனால ஜனங்கள் என்ன செஞ்சுறாங்க? சிதறடிக்கப்படுறாங்க. புரிய ஆரம்பிக்குதா? இந்த சமயத்துல இப்ப பாருங்க, verse 3ல, தமிழ்ல சூப்பரா இருக்கு. verse 3ல அப்பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? என்ன வார்த்தை வருது? verse 3ஆம் வசனத்துல அப்பொழுது. எப்பொழுது? எப்பொழுது? அதாவது இந்த 4 காற்றுகளும் சமுத்திரத்தில் அடிக்கும் போது 4, அப்ப என்ன வருதான்? 4 ராஜ்யங்கள் வெளியில வருதான். இப்ப சேர்த்து சொல்லிருங்க, ஈஸியா இருக்கானே. அப்ப ஜனங்க மத்தியில சில அழிவுகள் நடக்குது. ஜனங்க மத்தியில வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்க மத்தியில துன்பங்களும், இடுக்கங்களும், கஷ்டங்களும், அழிவுகளும் என்ன செய்யுது? இந்த பூமியில பூமியில வாழக்கூடிய ஜனங்கள் தானே படிச்சோம் சமுத்திரம்னா. இப்ப இந்த பூமியில வாழக்கூடிய வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்க மத்தியில நெருக்கமும், துன்பமும், அழிவுகளும் நடக்குது. சரிங்களா? அந்த சமயத்துல என்ன வருதா? 4 ராஜ்யங்கள் வருது. இப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? அந்த 4 ராஜ்யங்களும் அட் டைம்ல வரல. யார் வர்றா? சிங்கம் வர்றாரு, அதுக்கப்புறம் கரடி வர்றாரு, அதுக்கப்புறம் சிறுங்கி வர்றாங்க, அதுக்கப்புறம் கெடியும் பயங்கரமான மிருகம் வருது. பொதுவா ஒரு ராஜ்யம் எப்பமா எழும்பும்? பொதுவா ஒரு ராஜ்யங்கள் எப்ப எழும்பும்? இப்ப கண்டுபிடிச்சீங்க. புரிஞ்சுங்களா? ஜனங்க மத்தியில யுத்தங்கள் நடக்குது, அப்படிதானே? யுத்தங்கள் நடக்குது, வார் நடக்குது. வார்ல சண்டை போடும்போது என்ன செய்தாங்க? துன்பம் வருது, இடுக்கல் வருது, அழிவு நடக்குது. அந்த நாட்டு மக்கள் சாவா, இல்ல இந்த நாட்டு மக்கள் சாவா. இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரத்துல யாருக்கு யாருக்கு யுத்தம் நடந்துச்சு நம்ம படிச்சோம்? பாபிலோனுக்கும் யூதயா நாட்டுக்கும் யுத்தம் நடந்துச்சா இல்லையா? தானியேல் 1ஆம் அதிகாரத்துல யூதயா நாட்டு ராஜா யாரு? யோயாக்கீம். பாபிலோன் நாட்டு ராஜா யாரு? நேபுகாத்நேச்சர். இவரு படையை எடுத்துட்டு அங்க போறாரு. அங்க செத்தாங்களா இல்லையா? இந்த வாலிபர்கள், பெரியோர்கள், யுத்த வீரர்கள் இறந்தாங்களா இல்லையா? இறக்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்ச முடியுதுங்களா? இறக்குறாங்க. அந்த ராஜ்யம் தோற்கடிக்கப்படுது. எந்த ராஜ்யம் வருது? பாபிலோன் ராஜ்யம் எழுந்து. அதே மாதிரிதான் இதை ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஒரு அடையாளமான மொழியை பயன்படுத்திட்டாரு. அவ்வளவுதான், சிம்பாலிசமா யூஸ் பண்ணிட்டாரு காடு. என்ன சிம்பாலிசமா யூஸ் பண்ணிட்டாரு? எப்பா 4 காற்றுப்பா, 4 திசைகளிலையும் என்ன நடக்குது? அங்க அழிவுகள் நடக்குதுப்பா, சேதங்கள் நடக்குது, மக்கள் சிதறடிக்கப்படுறாங்கப்பா. அந்த சமயத்துல 4 திசைகள் இருந்து என்ன செய்யுது? ராஜ்யங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழும்புதுப்பா அப்படின்னு காடு சொல்லிட்டார். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? தீர்க்கதரிசனம் புரிய ஆரம்பிக்குதா? அப்ப சிங்கம் என்று சொன்னால் சிங்கம் கிடையாது, அது ராஜ்யம். கரடி என்று சொன்னால் கரடி கிடையாது, அதான் மிருகம் என்று சொன்னால் என்ன படிச்சோம் நம்ம? ராஜ்யத்தை குறிக்கும், ராஜாக்களை குறிக்கும். சிங்கம்னா ராஜ்யம், கரடினா ராஜ்யம், சிவிங்கினா ராஜ்யம், கெடியும் பயங்கரமான மிருகம்னா ராஜ்யம், சின்ன கொம்பு அப்படின்னா
ராஜ்யம், நித்திய ராஜ்யம் அப்படின்னு படிச்சோமே, அதுவும் எதுதான்? ஒரு ராஜ்யம். இப்ப எப்படி இருக்கு ப்ராபசி? தீர்க்க தரிசனம் புரிய ஆரம்பிக்குதா? இதுதான் ப்ராஃபட்டிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசன மொழிகள்ல எழுதப்படக்கூடியது. புரிய ஆரம்பிக்குதுங்களா? இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இது ஒரு நாள்ல இப்ப ஒரு தடவை கேட்டா உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், 40-50% புரிஞ்சுக்கலாம். திருப்பியும் திருப்பி போய் ரீட் பண்ணுங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையனா இருந்தா மாப்பிள்ளை கண்டுபிடிக்க போவோம்ல, ஒரு அப்படிதானே, ஃபைண்ட் அ மேட், அப்படிதான், ஜோடி ஜோடி. அது மாதிரி இந்த வசனத்துக்கும் ஜோடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 10வது பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 10வது பாயிண்ட் கண்டுபிடிச்சா அந்த 4 பேரும் யாரும் கண்டுபிடிச்சிடலாம். பாத்துருவோம் யார் கண்டுபிடிக்க போறான்னு. ஆனா நான் பதில் சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு நான் 90% ஆன்சர் கொடுத்துட்றேன். ஆனா அடுத்த வாரம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. பாத்துலாமா? சரி. பாயிண்ட் நம்பர் 10. 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கனெக்ஷன் பிட்வீன் டேனியல் 2 அண்ட் டேனியல் 7. அவ்வளவுதான். தானியல் 7ஆம் அதிகாரத்துக்கும் தானியல் 2ஆம் அதிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பார்க்கலாமா? என்னென்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்க்க போறோம். தானியல் 7ஆம் அதிகாரத்துக்கும் தானியல் 2ஆம் அதிகாரத்துக்கும். உங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், இந்த தானியல் 7ஆம் அதிகாரம் புரியணும் அப்படின்னா தானியல் 2ஆம் அதிகாரம் புரியணும். நான் அதுக்குதான் உங்களுக்கு தானியல் 2ஆம் அதிகாரம் ஏற்கனவே படிச்சு நம்ம முடிச்சாச்சு. நான் மீண்டுமாக பாஸ்டர் அந்த குரூப்ல அந்த தானியல் 2ஆம் அதிகாரத்தை நான் ஷேர் பண்ண சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? when is the second coming, இரண்டாம் வருகை எப்போதுன்னு ஒரு டாபிக் படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? அந்த டாபிக்கை மீண்டுமாக நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம். தயவு செய்து மீண்டுமா அதை கேளுங்க, தானியல் 2ஆம் அதிகாரம். ஏன்னா எப்படி நம்ம ரெவலேஷன் 13 புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெளிப்படுத்து 13 புரிஞ்சுக்கணும்னா தானியல் 7 புரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? அதே மாதிரி தானியல் 7 புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தானியல் 2 புரிஞ்சுக்கணும். எப்படிப்பா சொல்றீங்க? என்ன படிக்க பார்க்கலாமா? சரி, என்ன பாயிண்ட் தானியல் 10ல? சரி, இப்ப எத்தனாவது பாயிண்ட்? 10வது பாயிண்ட். என்ன ஒரு பாயிண்ட் சொன்னேன் நானு? கனெக்ஷன் பிட்வீன் டேனியல் 7 அண்ட் டேனியல் 2. தானியல் 7க்கும் தானியல் 2க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, ஒற்றுமைகள், ஒற்றுமைகள். சரிங்களா? சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாமா? சரி, இப்ப தானியல் 7ல 27வது வசனத்துல ஒரு வார்த்தை படிச்சோம். யார் சொல்ல போற கரெக்டா? தானியல் 7ல 27வது வசனத்துல ஒரு வார்த்தை படிச்சோம். என்ன வார்த்தை படிச்சோம்? நித்திய ராஜ்யம் என்ற வார்த்தை படிச்சோமா இல்லையா? தானியல் 7:27. வானத்தின் கீழெங்கும் இல்ல ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யம் என்ற வார்த்தை வந்திருக்குதா? இப்ப இதே மாதிரி தானியல் 2லயும் நித்திய ராஜ்யம் என்ற வார்த்தை வருதா இல்லையா? அதாவது நித்திய ராஜ்யம் என்ன அர்த்தம்? அழியாத ஒரு ராஜ்யம், அப்படிதானே? verse 44, தானியல் 2:44 வசனம் பாருங்க. தானியல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். பாத்தீங்களா? என்றென்றைக்கும் அழியாத வார்த்தை வந்துருச்சா? சரி, இந்த தானியல் 7ல இந்த நித்திய ராஜ்யம் எப்ப வருது? எத்தனாவது பாயிண்ட் நான் சொன்னேன்? கடைசி பாயிண்ட். தானியல் 7ஆம் அதிகாரத்துல இந்த நித்திய ராஜ்யம் எப்ப வருது? கடைசியா தானே வருது. இது எத்தனை வசனம் படிக்கிறோம்? 27ஆம் வசனத்துல படிக்கிறோம் நித்திய ராஜ்யம், அப்படித்தானே? கடைசி ராஜ்யம், அப்படித்தானே? அப்ப தானியல் 7ல கடைசி ராஜ்யம் என்னது? நித்திய ராஜ்யம். இப்ப தானியல் 2லயும் கடைசி ராஜ்யம் என்னது? நித்திய ராஜ்யம். கிடைச்சிருச்சா? அங்கேயும் நித்திய ராஜ்யம், இங்கேயும் நித்திய ராஜ்யம். அங்கேயும் அந்த நித்திய ராஜ்யம் கடைசிதான், இங்கேயும் நித்திய ராஜ்யம் கடைசிதான். கனெக்ஷன் ஏதாவது இருக்கா? யோசிங்க. சரி, அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இந்த தானியல் 7ஆம் அதிகாரத்துல இந்த 4 மிருகங்கள் எதை குறித்து சொல்லப்படுது? மிருகங்கள் எதுவா? ராஜாவையும் ராஜ்யம். எந்த வசனம் படிச்சோம்? வசனம் எழுதிக்கங்க. எந்த வசனம் படிச்சோம்? தானியல் 7ல 17வது வசனத்தை 23ஆம் வசனம், அப்படித்தானே? இப்ப தானியல் 7ஆம் அதிகாரம் என்னன்னு கேட்டா சுருக்கமா அது ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் குறித்து பேசுது. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஆமா, அவ்வளவுதான். அது ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் குறித்து பேசுது, அப்படித்தானமா? இப்ப நீங்க சொல்லுங்க, தானியல் 2ல நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தை கண்டார், அப்படிதானே? அந்த சொப்பனத்துல தலை எப்படி இருந்துச்சு? பொண்ணு, மார்பும் புயமும்
வெள்ளி, வயிறும் தொடையும் வெங்கலம், கால்கள் இரண்டும் இரும்பு, பாதம் களிமண். இதெல்லாம் எது? இது எல்லாம் ராஜ்யம். அப்படிதானே? தானியல் 2:34 வசனம் பாருங்க. தானியல் 2:39. தானியல் சாப்டர் 2 verse 39. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெங்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். அப்ப அந்த வெங்கலம், அந்த பொண்ணு, அந்த இரும்பு, இதெல்லாம் எதை குறிக்குதுங்க? ராஜ்யத்தை குறிக்குது. அப்ப செகண்ட் கனெக்ஷன் என்னமா? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் என்ன படிச்சோம்? அங்கேயும் நித்திய ராஜ்யம், இங்கேயும் நித்திய ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யம் தான் அது கடைசி ராஜ்யம், இங்கேயும் நித்திய ராஜ்யம் தான் கடைசி ராஜ்யம். செகண்ட் சிமிலாரிட்டிஸ் கனெக்ஷன் என்ன? ஒற்றுமைகள் என்ன படிச்சோம்? செகண்ட், அங்கேயும் ராஜ்யங்கள் தான், இங்கேயும் ராஜ்யங்கள் தான். 7ஆம் அதிகாரமும் ராஜ்யங்களை பற்றியதுதான், 2ஆம் அதிகாரமும் ராஜ்யங்களை பற்றியதுதான். ஆனா 3வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுலதான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, எல்லாரும் ஒரு விரல தானியல் 7ஆம் அதிகாரத்துல வச்சுக்கோங்க தயவு செய்து. ஏன்னா ஒரு விரல, இன்னொரு விரல தானியல் 2ஆம் அதிகாரத்துல வச்சுக்கோங்க. இந்த 3வது பாயிண்ட் தான் கிளாசிக்கான பாயிண்ட், சூப்பரான ஒரு பாயிண்ட். ஆண்டவங்க புதைச்சி வச்சிருக்காரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்ப எல்லாரும் தானியல் 7 எடுத்துக்காங்க. முதலாவது தானியல் 7ல 7வது வசனம் பார்க்க போறோம். 7வது வசனத்தையும் இங்க பாருங்க. தானியல் 7ல 7வது வசனத்தையும் தானியல் 2ல 40வது வசனம், தயவு செய்து இந்த பாயிண்ட் பிடிச்சிடணும். தானியல் 7ல 7வது வசனத்தையும் தானியல் 2ல 40வது வசனத்தையும் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? நான் அந்த ரெண்டையும் ஒப்பிட போறேன். இந்த ரெண்டையும் ஒப்பிடும் போது எத்தனை பாயிண்ட், எத்தனை சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்க போறோம் தெரியுமா? 5 சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்க போறோம். என்ன சொன்னேன் நானு? இந்த தானியல் 7ஆம் அதிகாரத்துக்கும் இந்த 7வது வசனத்துக்கும், இந்த தானியல் 2ஆம் அதிகாரத்துக்கும் 40வது வசனத்துக்கும் எத்தனை சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்க போறோம்? 5 சிமிலாரிட்டிஸ். இதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இந்த 4வது ராஜு என்ன ராஜுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாப்போம் யாரு கண்டுபிடிக்க போறான்னு பார்ப்போம். பார்க்கலாமா? சரி, இப்ப என்ன சிமிலாரிட்டிஸ்? 5 சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு பக்கத்துல தானியல் 7 எழுதிக்கங்க, இடையில ஒரு லைன் போடுங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் லைன் போடுவாங்கல்ல பொறுத்துக்கு, அதாவது ஒரு பக்கத்துல தானியல் 7:7 போட்டுக்கங்க, இன்னொரு பக்கத்துல தானியல் 2:40 வசனத்தை எழுதிக்கங்க. 2 சிமிலாரிட்டிஸ் போட்டுக்கங்க. அப்படியே புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது இடையில ஒரு லைனை போட்டுக்கங்க. இப்ப எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்னு சொன்னேன்? 5 பாயிண்ட். கொஞ்சம் ஜெபத்தோடு தாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் அவசரப்படாண்டா, ஜெபத்தோடு. சரி, இப்ப 7ஆம் வசனம் படிக்க போறேன். இப்ப 7ஆம் வசனத்துல ஒரு விரல அங்க வச்சுக்கோங்க, ஒரு விரல இங்க வச்சுக்கோங்க தயவு செய்துமா. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களே 4ஆம் மிருகத்தை கண்டேன். சரிங்களா? 4ஆம் மிருகம். இப்ப அங்க போயிருங்க, ஏதாவது சிமிலாரிட்டி வருதான்னு பார்க்கலாம். 4வது ராஜ்யம் என்ன சிமிலாரிட்டி வருது? ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி மாத்திரம் சொல்லுங்க. அங்கேயும் 4th, இங்கேயும் 4th. அவ்வளவுதாமா. 4வது இருக்காமா? 4வது கிடைச்சிச்சுங்களா? கிடைச்சா? உடம்பிடக்கூடாது, அப்படியே இருங்க, ஜெபத்தோடு இருங்க, பிடிச்சிடலாம். ஜெபத்தோடு இருங்க, பிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, 4ஆம் மிருகம் அப்படின்னு வருது. மிருகம்னா என்ன? பக்கத்துல பிராக்கெட்ல எழுதிருங்க. மிருகம்னா என்னது? ராஜ்யம், ராஜாவை குறிக்கும் ராஜ்யம். அப்படியே பிராக்கெட்ல எழுதிருங்க. அதாவது செகண்ட் பாயிண்ட்ல மிருகம் போட்டிருக்கீங்களா, அதுல பிராக்கெட்ல ராஜ்யம் போட்டுருங்க. ராஜ்யம் போட்டுறீங்களா? மிருகம்னா ராஜ்யம். இப்ப அங்க போங்க, அங்க 40வது வசனத்துல 4ஆம் ராஜ்யம் அப்படின்னு வருதா? ராஜ்யம் என்ற வார்த்தை வருதா? வருதுங்களா? அப்ப அங்கேயும் ராஜ்யம், இங்கேயும் ராஜ்யம். உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்களா? அதாவதுமா அங்க மிருகம்னு வந்துச்சு. மிருகம்னா என்னது? பிராக்கெட்ல ராஜ்யம் போட்டுக்கங்க. அப்ப அங்கேயும் ராஜ்யம், தானியல் 2லயும் ராஜ்யம் என்ற வார்த்தை வருதா இல்லையா? ராஜ்யம் வந்துருச்சா? செகண்ட் பாயிண்ட் சிமிலாரிட்டிஸ் கிடைச்சிருச்சா? மேரி சிஸ்டர் கிடைச்சிருச்சா? ஒற்றுமைகள் பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க. முக்கியமான ஒற்றுமைகள்மா பிடிச்சிடணும். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்க வேண்டியது, சரி சொல்லிருக்கேன். சரி, 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. என்ன பற்கள் இருந்துச்சு? இருப்பு பற்கள். என்ன வார்த்தைமா கண்டுபிடிச்சீங்களா? இரும்பு. இங்கேயும் இரும்பு, அங்கேயும் இரும்பு. இப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? அங்கேயும் அயனு, இங்கேயும் அயனு. அங்க இருக்க அயன் இருக்கா? 40ஆம் வசனம் போயிருங்க. 4ஆம் ராஜ்யம்
இரும்பை போல ஒருமா இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பணமாக்கிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்துப்படும். எத்தனை முறை அந்த வார்த்தை வருது, இரும்பு என்ற வார்த்தை வருது 40 வசனத்துல 3 முறை வருதுங்க. விட்டுறவே கூடாது. இங்கே அயன், அங்கே நம்ம படிக்க போறோம் சரிங்களா. அந்த அயன்னா என்ன அதெல்லாம் படிக்க போறோம். அதெல்லாம் இப்ப சிமிலாரிட்டிஸ் மாத்துறோம். சரி, நாலாவது பாயிண்ட் அது இங்க 7வது வசனம் பாருங்க. அதற்கு பின்பு ராத்தரசனுடைய 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்துமா இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து, என்ன வார்த்தை வருது, மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. நொறுக்கி பட்சித்து அப்படின்னு வருதுங்க. அப்படிதானே? இங்க நொறுக்கின்னு வருது, அங்க நொறுக்கி வருதா இல்லையா? அப்படியே தானியேல் 2:40 எத்தனை முறை அந்த வார்த்தை நொறுக்கி என்ற வார்த்தை வருது பாருங்க. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பெண்ணமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இங்கேயும் நொறுக்கி என்ற வார்த்தை வருதா இல்லையா? இங்க எத்தனை முறை வார்த்தை வருது நீங்க எழுதிக்கங்க பிராக்கெட்ல. 3 டைம்ஸ். அப்படிதானே? மறந்துடக்கூடாது. 3 டைம்ஸ் நொறுக்கி என்ற வார்த்தை வருது தானியேல் 2ல. இரும்பு என்ற வார்த்தையில நீங்க பிராக்கெட்ல எழுதிக்கங்க 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் இரும்பு என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார். பிராக்கெட்ல எழுதிக்கங்க சரிங்களா. 3 டைம்ஸ். சரி, இப்ப எத்தனை சிமிலாரிட்டி படிச்சிட்டோம்? இந்த 5வது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஆனா அது இந்த 40வது வசனத்துல இல்ல. ஆனா யாரு கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம். யாருனாலும் சொல்லலாம், குரூப்ல யாருனாலும் சொல்லலாம். சரிங்களா? நான் க்ளூ கொடுக்குறேன் சரிங்களா. சரி, இப்ப எத்தனை சிமிலாரிட்டி பார்த்துட்டோம்? 4 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துட்டோம்? அங்கேயும் 4, இங்கேயும் 4. அங்கேயும் ராஜ்யம், இங்கேயும் ராஜ்யம். அங்கே இரும்பு, இங்கே இரும்பு. அங்க நொறுக்கி, இங்கே என்னது நொறுக்கி. இப்ப 5வது சிமிலாரிட்டி தானியேல் 2ல 40வது வசனத்துல இல்ல. ஆனா அது 4ஆம் ராஜ்யத்துக்கு சொந்தமானதுதான். பார்க்கலாமா? சரி, என்னன்னு பாக்குறோம். தானியேல் 7ல 7வது வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்துமா இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. பாயிண்ட் நம்பர் 5 காலு. பாயிண்ட் நம்பர் 5 என்னது? இங்க காலு. இப்ப அங்க 4வது மிருகத்துல அந்த 40வது வசனம் படிச்சு பாருங்க, காலு வரல. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த 4வது மிருகத்துக்கு காலுக்கு சம்மந்தம் இருக்குது. யார் சொல்லுவா? நீங்க குரூப்ல கூட நீங்க ஆன் பண்ணி சொல்லலாம். அந்த 4வது மிருகத்துக்கும் காலுக்கு சம்பந்தம் இருக்குது. ஈஸியா சொல்லிடலாம். அது இல்லம்மா. ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டீங்க. யாருனாலும் சொல்லலாம். குரூப்ல உள்ளவங்க கால் நீங்க ஆன் பண்ணி கூட சொல்லலாம். அதாவது 5வது சிமிலாரிட்டி உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அங்க 4வது மிருகத்துல கால் இருக்கு, இங்கேயும் கால் வரணும். ஆனா அந்த வசனத்துல வரல. ஆனா நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. 2ஆம் அதிகாரம் பார்த்தா புரிஞ்சிடும். யாரா சொல்ல முடியுமா குரூப்ல? கால் இருக்கு. கரெக்ட். கிட்ட நெருங்கியாச்சு. சரி, கிட்ட வந்துட்டீங்க. சரி, நானும் குரூப்ல யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்தேன். சரி, பரவாயில்ல. என்ன அப்படின்னா, அந்த இரும்பு எங்க இருந்துச்சு? காலில் தான் இருந்துச்சு. தானியேல் 2ல அந்த 4வது ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அந்த இரும்பு எங்க இருந்துச்சு? பொண்ணு எங்க இருந்துச்சு? தலையில. அப்படிதானமா? வெள்ளி எங்க இருந்துச்சு? மார்பு புயத்துல. வெங்கலம் எங்க இருந்துச்சு? வயிறும் தொடையில. இரும்பு எங்க இருந்துச்சு? அந்த வசனத்தை போட்டுருங்க. அந்த 5வது பாயிண்ட் அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க. தானியேல் 2ல 33 வசனம் பாருங்க. தானியேல் 33 அந்த வசனத்தை போட்டுருங்க பாருங்களா. அதன் கால்கள் இரும்பும். கிடைச்சிச்சுங்களா? அப்ப அந்த இரும்பு எங்கம்மா இருந்துச்சு? அந்த கால்ல இருந்துச்சு. அப்ப அந்த 4வது ராஜுக்கும் காலுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? இப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஞானமா அந்த 4ஆம் ராஜ்யத்தை தானியேல் 7ல பேசும்போது என்ன போட்டுட்டார் ஆண்டவர்? இரும்பு போட்டுட்டார். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த 4ஆம் ராஜ்யத்தை தானியேல் 7ல அந்த 4ஆம் ராஜ்யத்தை குறித்து பேசும்போது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் என்னது? அதாவது தானியேல் 2ல அந்த 4வது ராஜ்யத்துடைய கீ பாயிண்ட் என்னது?
ட்ரீம் என்னது? நேபுகாத்நேச்சர் கொடுத்த ட்ரீம்ல என்ன வந்துச்சு? ஃபோர்த்து கால் தான் வந்துச்சு. இன்டர்பிரேஷன்ல என்ன சொல்லிட்டாரு? இரும்புண்டாரு. ஆண்டவர் ரெண்டே இதுக்கு எங்க போட்டாரு? தானியேல் 7ல அந்த 4வது மிருகத்துல போட்டுட்டாரு. பிரிய ஆரம்பிக்குதா? அப்ப எத்தனை சிமிலாரிட்டிஸ் பார்த்துட்டோம்? இந்த தானியேல் 7உடைய 4வது மிருகத்துக்கும் தானியேல் 2உடைய 4ஆம் ராஜ்யத்துக்கும், தானியேல் 7உடைய 4ஆம் ராஜ்யத்துக்கும், அந்த மிருகம்னா 4ஆம் மிருகம்னா 4ஆம் ராஜ்யம், தானியேல் 7உடைய 4ஆம் ராஜ்யத்துக்கும் தானியேல் 2உடைய 4ஆம் ராஜ்யமும் இப்ப சொல்லுங்க, ரெண்டும் சேமா இல்லையா? தயவு செய்து நீங்க எழுதி வச்சுங்க, கீழே பாயிண்ட் போடுங்க. The fourth kingdom of Daniel 2 and the fourth kingdom of Daniel 7 are one and the same. ரெண்டுமே சேம் தான். எப்படி சொல்றோம்? 5 similarities இருக்குது. தானியேல் 2உடைய 4ஆம் ராஜ்யமும் தானியேல் 7உடைய 4ஆம் ராஜ்யமும் ரெண்டுமே ஒண்ணுதான். கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? இவ்வளவு அழகா கிடைச்சிருச்சா? அழகா கிடைச்சிருச்சா? இந்த பாயிண்ட நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுக்காங்க. தானியேல் 2உடைய 4ஆம் ராஜ்யமும் தானியேல் 7உடைய 4ஆம் ராஜ்யமும் ஒண்ணுதான். The fourth kingdom of Daniel chapter 2 and the fourth kingdom of Daniel chapter 7 are one and the same. Are one and the same. கிடைச்சிட்டீங்களா இல்லையா? மறந்துடவே மறந்துக்கூடாது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப என்னுடைய டர்ன். நீங்க தான் எழுதணும். இப்ப அந்த fourth kingdom என்ன எழுதிக்க. நான் ஏற்கனவே தானியேல் 2 சொல்லி கொடுத்துட்டேன். தானியேல் 2 சொல்லி கொடுத்தாச்சு. தானியேல் 2ல fourth kingdom என்னது? இரும்பு. அப்படித்தானே? இரும்பு என்னது? தானியேல் 2ல fourth kingdom என்ன? தயவு செய்து எல்லாரும் போயிட்டு தானியேல் 2வது வீடியோவை தயவு செய்து கேளுங்க. தானியேல் 2ல வரக்கூடிய அந்த 4வது ராஜ்யத்தினுடைய பெயர் தான் தானியேல் 7ல 4வது ராஜ்யத்தினுடைய பெயர். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். நான் வேற எதுவும் சொல்ல. இன்னொரு குழு கொடுக்க போறேன். சரிங்களா? இதை நீங்க நல்லா சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு வாங்க, அடுத்த வாரம் படிக்க போறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 4வது கிங்டம் எதுவோ அதுதாங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்துடைய 4வது. ரெண்டு சேம் தான். இப்ப 4வது கிங்டமுக்கும் 4ஆமுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 3க்கு 3க்கு சம்மந்தம் இருக்குமா இருக்காதா? 2க்கு 2க்கு சம்மந்தம் இருக்குமா இருக்காதா? 1க்கு 1க்கு சம்மந்தம் இருக்குமா இருக்காதா? இப்ப நீங்க கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்க. தானியேல் 2ல இருக்கக்கூடிய முதல் கிங்டமும் தானியேல் 7ல இருக்கக்கூடிய முதல் ராஜ்யமும் ஒன்னா இல்லையா? சிந்தித்து பாருங்க. தானியேல் 2உடைய 2வது ராஜ்யமும் தானியேல் 7உடைய 2வது ராஜ்யமும் ஒன்னாவது இல்லையா? கொஸ்டின் மார்க். தானியேல் 3உடைய ராஜ்யமும் தானியேல் 7உடைய தானியேல் 2ல சொல்லப்பட்ட 3வது ராஜ்யமும் தானியேல் 7ல சொல்லப்பட்ட 3வது ராஜ்யமும் சேமா கிடையாதா? சரிங்களா? சேமா இல்லையா? சேம் தாங்க. எப்படி 4வது ராஜ்யமும் சேமோ அதே போல 3வது ராஜ்யமும் சேம் தான். 2வது ராஜ்யமும் சேம் தான். 1வது ராஜ்யமும் சேம் தான். அப்ப 4 மிருகங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? தானியேல் 2ல முதல் 4 ராஜ்யம் எதுவோ அதேதான் தானியேல் 7ல முதல் 4 ராஜ்யம். நம்ம கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு நான் க்ளூ கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கா? இன்னும் நம்ம சிங்கம் யாருன்னு கண்டே பிடிக்கல, அதுக்குள்ள கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம சிமிலாரிட்டிஸ் வச்சே கண்டுபிடிச்சாச்சு. ஒற்றுமைகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு புரியுதுங்களா? கடைசியா 2 வசனத்தை வாசித்து முடிக்கப்போம். என்ன பாடம்? இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோன்னே ஏதோ பயமா இருக்கா? என்னடா சிங்கம் ஒண்ணு வருது, கரடி ஒண்ணு வருது, சிவிக்கி ஒண்ணு வருது, கெடியும் பயங்கரமான மிருகம், 10 கொம்பு இருக்கு, சின்ன கொம்பு இருக்கு அப்படின்னு ஏதாவது பயமா இருக்கா? ஆனா ஒரு பெரிய குட் நியூஸ் இருக்குங்க. அந்த நற்செய்தியை மாத்திரம் பார்த்துட்டு போயிருவோமா? கடைசியா தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. 7ஆம் அதிகாரம் போங்க. 7ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். 18வது வசனம் பாருங்க. 18வது வசனத்துல, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். என்ன சொல்றது வசனம்? நம்ம என்ன சொல்றது வசனம்? பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வாங்களாம். குட் நியூஸா பேட் நியூஸா? செயின்ஸ் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வாங்களாம். எப்படியா பாருங்க, எப்படியா? verse 13 பாருங்க. verse 13ல 13 and 14 13 14 தானியேல் 7 13 14
தரிசனங்களை நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் யாருமா? மனுஷகுமாரன். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுஷ்ல இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இப்ப மனுஷகுமாரன் வாராராம். 14 பாருங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. இப்ப யாருக்கு ராஜரிகம் கொடுக்கப்படுது? யாருக்கு கொடுக்கப்படுது? இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜரிகம் கொடுக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு ஏதாவது குழு கிடைக்குதா? பரிசுத்தவான்களுக்கு ராஜரிகம் எப்படிங்க கிடைச்சிச்சு? பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுச்சு. குட் நியூஸ் தான். ஆனா அந்த ராஜ்யம் யாரால கிடைச்சிச்சு? அது இயேசு கிறிஸ்துக்கு கிடைக்குது. அங்க நியாய சங்கம் ஒண்ணு உட்கார்றதுல, அந்த நியாய சங்கத்தின் முடிவுல இயேசு கிறிஸ்துக்கு ராஜ்யம் கிடைக்குது. அந்த ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து யாரு கொடுத்துறாரு? பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துருங்க. கடைசி அந்த வருஷத்தை வாசித்து முடிச்சிடலாம் பாருங்க. 27வது வசனம், verse 27. குட் நியூஸ்ங்க. 27. வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டி இருக்கும். கிடைச்சிச்சா? பாயிண்ட் கிடைச்சிச்சாங்க. இப்ப இந்த ஒரு நியாய சங்கம் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த நியாய சங்கத்தின் முடிவுல யாரு ராஜ்யத்தை பெறா? அங்க ஏசப்பா ராஜ்யத்தை பெறாங்க. அவர் என்ன செஞ்சாரா தெரியுமா? அவர் அந்த ராஜ்யத்தை யார்கிட்ட கொடுத்துறாரு? சுத்தவான்கள் கொடுத்துறாங்க. எவ்வளவு பெரிய குட் நியூஸ். தானியேல் 7ஆம் அதிகாரம் இதுதாங்க நம்ம படிக்க போறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல என்ன குட் நியூஸ்னா, எப்பா அங்க சிங்கம் வருது, கரடி வருது, சிவிங்கி வருது, அங்க கெடியும் பயங்கரமான மிருகம் வருது. ஆனா நமக்கு ஒண்ணு இருக்குதுப்பா, சின்ன கொம்பெல்லாம் வருது. நியாய சங்கம்னு ஒண்ணு இருக்குதுப்பா. ஏன்னா சிங்கம் அப்படியே ஆண்டு போயிருமா? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நியாய சங்கத்தை வச்சிடுறாரு. ராஜ்யத்தை யார் கையில கொடுத்துடுறாரு? ஏசப்பா தான். ஏன்னா அவர் தான் எல்லாவற்றிற்கும் தகுதியானவர். அவர் கடைசியில யார் கொடுத்துறாரு? அந்த ராஜ்யம் என் பிள்ளைங்களுக்கு சொந்தமானது, நான் அவங்களுக்காக மறிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யத்தை அப்படியே தூக்கிட்டு போய் யார்கிட்ட கொடுத்துடுறாரு? அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துடுறாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம்? இப்ப அந்த வசனத்தை படிச்சோம். ராஜ்யங்களுக்கு கொடுத்த உடனே அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம்? எல்லாரும் அவரை சேவிப்பாங்களாம். அந்த சேவிக்கிறது, தொழுகை செய்யறது என்பது எதனால வருது? தேவன் எனக்கு செய்த நன்மைகளினால அதை உணர்ந்து ஜனங்க என்ன செய்வாங்களாம்? அதை சேவிப்பாங்களாம். தொழுகை என்பது ஆண்டவர் தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொன்னதுனால வரக்கூடிய ஒரு காரியம் அல்ல. தேவன் எனக்காக செய்ய நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய பாதத்துல போகிறதா உண்மையான ஒரு தொழுகை. நமக்கு ராஜ்யம் கிடைக்க போதுங்க. இவ்வளவு பெரிய குட் நியூஸ். இன்னைக்கு ஒரு சட்டை கிடைக்க மாட்டேன், சண்டை போட்டு கிடக்குறாங்க இன்னைக்கு. அப்படித்தானே? அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை. எனக்கு தான் இந்த ட்ரெஸ் வேணும், போதுனைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காட்டா அவ்வளவுதான். ஆண்டவர் நமக்கு பாருங்க ராஜ்யத்தை வச்சிருக்கிறாருங்க. நம்ம எதுக்கு சண்டை போட்டு இருக்கிறோம்? நம்ம வீட்டுல இருந்து ஒரு அடி, எவனாவது ஒரு அடி நிலத்தை எடுத்தா போதும் சண்டை. இருக்கு கொஞ்சம் நிலத்தை சண்டை. நம்ம ஊர்ல வில்லேஜ்ல எங்கேயாவது நம்ம நிலத்தை யாராவது ஆக்கிரமிச்சிட்டானா சண்டை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறேன். என்ன குட் நியூஸ் நமக்கு. சரிங்களா? அங்க அதுக்காக தான் நியாயசங்கம் உட்கார்ந்து. நியாயசங்கம் எதுக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் நியாயசங்கமே பிடிக்காதுல்ல. ஐயோ நியாயசங்கமா, நியாய தீர்ப்பா, ஜட்ஜ்மெண்டா அப்படின்னு. ஜட்ஜ்மெண்ட் குட் நியூஸ் பாத்தீங்களா? மனுஷகுமார ராஜ்யத்தை பெற்று யாரு கொடுக்கிறாரா? அந்த முடிவுல பரிசுத்தவான்கள் பெறாங்களா? என்ன பெரிய குட் நியூஸ் நமக்கு. அதனால ஒரு டாபிக் இருக்குது, குட் நியூஸ் அபவுட் ஜட்ஜ்மெண்ட். ஏதோ நியாய விசாரணை என்பது ஏதோ நம்ம அந்த பிடி மாஸ்டர் மாதிரி எப்படா தப்பு செய்வான் அடிக்கலாம், அது மாதிரி நியாய விசாரணை நம்ம பாவத்தெல்லாம் கண்டுபிடிச்சு ஆண்டர் அடிச்சு நொறுக்க போறாரு. அப்படி கிடையாது. ஒரு குட் நியூஸ் ஒண்ணு இருக்குது. மனுஷகுமாரனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கப்பட போறாங்க. ஏன்னா சாத்தா என்ன செஞ்சுட்டா? ஆதாம் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டா. ஏசப்பா அந்த உலகத்துல இருக்கும்போது என்ன சொன்னா? இந்த ராஜ்யத்தை எல்லாம் உங்கள்கிட்ட தர்றேன் சொன்னா இல்லையா? நீ மாத்திரம் என்ன சாஸ்திரமா வணங்குங்க சொன்னா இல்லையா? அப்ப சாத்தா என்ன சொல்றான்? இந்த ராஜ்யம் என் ராஜ்யம் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நியாய விசாரணை ஒண்ணு வச்சிருக்கிறேன், அங்க முடிவாயிரும். அது யாருடைய ராஜ்யம்? அது யார் கையில போயிரும்? ஏசப்பாக்க போயிடும். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவர், அவர் கையில போகுது. ஆனா அவர் என்ன செய்ய போறாரு தெரியுமா? ஒண்ணுமே தகுதி இல்லாதவங்கள்ட்ட அந்த ராஜ்யத்தை கொடுக்க போறார். நம்ம என்னன்னா பூமிக்குரிய காரியத்துக்காக சண்டை போட்டு கிடக்கிறோம்.
ஆனா ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு சென்ட்டுக்காக சண்டை போட்டுருக்கோம், ஒரு ஏக்கருக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ராஜ்யத்தை நமக்காக வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர், நம்ம பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியத்தை கொடுக்கணும். என் பிள்ளைங்களுக்கு பெரிய காரியத்தை கொடுக்கணும், என் பிள்ளைங்க நினைச்சு கூட பார்க்காத காரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாய் காத்து கொண்டிருக்கிற தகப்பன் நம்ம தகப்பனுங்க. நம்ம என்னன்னா சில்லறத்தனமா சின்ன காரியத்துக்கெல்லாம் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவனுடைய ஆசையை பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆசை! இந்த ராஜ்யத்தை என் பிள்ளைங்க பெறணும். நம்ம இந்த பூமிக்குரிய சின்ன சின்ன ஒரு சென்ட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு சண்டை போட்டு கடைசியில அந்த பரலோக ராஜ்யத்தை இழக்கும். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்ற பெரிய ராஜ்யத்தை நம்ம இழக்க போறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 7ஆம் அதிகாரம் ஒரு பெரிய குட் நியூஸ். ராஜ்யத்தை பெறுவாங்க அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குது. பரிசுத்தமான ராஜ்யத்தை பெறுவாங்க. அங்க ஒரு நிச்சயம் இல்லாத காரியத்தை அங்க சொல்ல வரல, ஒரு ஹோப்லெஸ் கொடுக்கல, ஒரு ஹோப்ப கொடுக்குது. பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெறுவாங்க அப்படின்னு ஒரு ஹோப்ப கொடுக்குது. தானியேல் 7ஆம் அதிகாரம். நம்ம நிச்சயமா ராஜ்யத்தை பெறுவோம். அப்ப எவ்வளவு நம்பிக்கையா நம்ம ஓட்டத்தை ஓடலாம். நம்ம ராஜ்யத்தை பெறுவோம். நம்முடைய ராஜ்யத்தை இயேசுவானவர் நமக்கு பெற்றுக் கொடுப்பாரு. நம்பிக்கையா ஓடலாம். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குதுங்க, நம்பிக்கையா ஓடலாம். ஏசப்பா சொன்ன சீசர்கள்ட்ட, உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டு, நமக்கு ஒரு வீடு இருக்குதுங்க, கவலைப்படையே தேவை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தட் இஸ் a குட் நியூஸ். அது ஒரு நற்செய்தி. தானியேல் 7ஆம் அதிகாரம் ஒரு பெரிய நற்செய்தியை கொடுக்குது. நமக்கு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறோம். அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் சுதந்திரித்துக் கொள்வாங்க. நம்ம பரலோகத்துக்கு போறாங்க. நம்பிக்கையோடு ஓட்டத்தை ஓடுவோம். என்ன துன்பங்கள் இக்கட்டுகள் வந்தாலும், ஒருவேளை பாவத்துல விழுந்தாலும் மீண்டுமாக நம்ம எழும்புவோம். நமக்காக ராஜ்யம் இருக்குங்க, நம்ம சுதந்திரிக்க போறோம். நம்பிக்கையோடு ஓட்டத்தை ஓடுவோம், எழும்புவோம். நம்ம ஆண்டவர் நமக்காக கொடுக்க போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு நிச்சயத்தின் செய்தி, ஒரு நிச்சயமான செய்தி நமக்காக இருக்கிறது. அதனால சந்தோஷத்தோடு இயேசு மேல கண்களை வைத்துக் கொண்டே நம்ம ஓட்டத்தை ஓடுவோங்க. நம்மை ஆசீர்வதிப்பார்.